இல்லை வேண்டாம். श्रीमत्यै विष्णुचित्तार्य मनोनंदन हेतवे नंदनंदन सुंदर्यै गोदायै नित्यमंगलम् श्रीमन्महाभूतपुरे श्रीमत्केशव यज्वनः कान्तिमत्यां प्रसूताय यतिराजाय मंगलम् श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरंगवासिने भूयात् नित्यश्रीः नित्यमंगलम् पर्पलवारियर नற்கலை நாட பரம பரங்குருவாய் நற்பொருள் ஆயிரமாயிரமாய் அருள் நலனுடை நாதனுமாய் நற்புகழ் வேதியர் நான்மறைவாணர்கள் நாடொரும் போற்றி நிற்ப ஏற்பான் அண்ணங்கராரியன் மலரடி ஏத்துவன் ஏத்துவனே. வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழான திருப்பாவையில் இன்றைய தினம் வையத்து வாழ்வீர்கள்ங்கிற இரண்டாவது பாசுரம். முதற் பாசுரத்தாலே பெறத்தக்க பலன் யாது என்பதையும் அந்த பலனை தருபவன் யார் என்பதையும் நமக்கு உணர்த்துகிறாள் ஆண்டாள். அடைய வேண்டிய புருஷார்த்தம் என்பது அதைத்தான் பறைன்னு குறிப்பிடுகிறாள். பறைன்னு சொன்னால் மேலெழுந்த வாரியாக பார்த்தால் அது ஒரு வாத்திய விசேஷம். ஆனால் உள்ளுரை பொருள்னு கொண்டால் அது கைங்கரியத்தை சொல்லும். பகவானிடத்திலே தொண்டு செல்வத்தை வேண்டிடுகை, அதைத்தான் பறைன்னு குறிப்பிடுகிறாள். சாதாரணமாக பறை அடித்தல்னு கேட்டிருப்பீங்கோ. கொட்டு மேளம்னு சொல்லுமா போலே நோன்பிற்கு அங்கமாக தேவைப்படுகிற ஒரு வாத்தியம் அது. ஆனால் அந்த வாத்தியத்தை பகவான் தருவான்னு சொல்லணுமா? எல்லா ஐஸ்வர்யங்களையும் தருகிறவர் அவர்தான். நமக்கு என்னென்ன வேண்டுமோ அவை அனைத்தையும் தருகிறவர் பகவான் தான். ஒரு சாதாரண வாத்தியத்தை அவர் தரார்னு யாராவது விசேஷமாக கொண்டாட போகிறாளா? அதனால் இங்கே பறைன்னு சொல்லப்பட்டிருக்கேன்னால் அது கைங்கரியத்தை தான் சொல்கிறான்னு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மோக்ஷம்னு சொன்னால் கைங்கரியம்தான் மோக்ஷம். இங்கே பெருமானுக்கு நாம் தொண்டுகள் செய்வதில்லையானால் செய்கிறோம். ஆனால் எப்போதும் அந்த கைங்கரியத்திலேயே ஈடுபட்டிருக்க முடிகிறதானால் இந்த உலகமும் காலமும் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. அப்பப்போ நமக்கு என்ன தோன்றுறது? எப்பவும் சத்சங்கமே நடந்துட்டு இருந்தால் நன்னா இருக்குமே, எப்பவும் கைங்கரியமே பண்ணிட்டு இருந்தால் நன்னா இருக்குமே. அதற்கு இங்கு வாய்ப்பு இல்லை. அதற்கு வைகுண்டத்தில் தான் வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் அங்கே போகணும்னு ஒருத்தரும் துடிக்க வேண்டும். ஏன்னா எப்பவும் கைங்கரியம் கிடைக்குமாம், எப்போதும் பகவத் அனுபவம் கிடைக்குமாம், பகவானுடைய தரிசனம் எப்போதும் கிடைக்குமாம். அப்போ அங்கே போகிறது தானே நமக்கு சிறந்த பயன். அந்த கைங்கரியத்தை தான் பறைங்கிறா. அதை தர வல்லவர் நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு முதற்பாட்டாலே பாடினாள். அடுத்த இன்றைய பாசுரம் அது எப்படி அமைந்திருக்கிறதுனால், இந்த நோன்பிற்கு அங்கமாக செய்ய வேண்டியவைகள் என்னென்ன, செய்யத்தகாதவை என்னென்ன, அதை நமக்கு எடுத்து சொல்லுகிறாள். ஒரு காரியத்தை செய்ய போகிறோம்னால் திட்டமிடல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்ன சாதித்து கொள்ள வேண்டும், என்னென்ன சம்பாதித்து கொள்ள வேண்டும், எவ்வளத்தை நாம் விலக்க வேண்டும், இதெல்லாம் பார்க்கிறோமே. அப்போ பகவானை அடைவதற்காக அவனை கெட்டி அவனை எழுப்பி அவனிடத்திலே கைங்கரியத்தை நாம் கேட்டு பெறவிருக்கிறோம். அந்த நோன்பிற்கு அங்கமாக செய்ய வேண்டியவர்கள் செய்யத்தகாதவர்கள் அதை ஒரு அட்டவணை ஆட்டம் போட்டு கொடுக்குறேன்னு
இன்றைய பாசுரத்தை ஆண்டாள் பாடுகிறாள். இன்றைய பாசுரத்தினுடைய அர்த்தத்தை ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் முதல்ல சுருக்கமாக சொல்லிட்டு நாம முதற் பாசுரத்திற்கு போகலாம். வையத்து வாழ்வீர்கள், இந்த வையகத்துக்குள்ளே வாழ்ச்சியை பெற்றவர்களேன்னு அழைக்கிறாள். இந்த வையகத்திலே வாழ்ச்சி உண்டானால் தாழ்ச்சி நிச்சயமாக உண்டு. இங்க பிறந்திருக்கிறோம்னால் நம்ம என்ன எண்ணிக்கொள்ள வேண்டும்? பாரத தேசத்துல பிறப்பது பெரிய பாக்கியம்தான், இல்லைன்னு யாரும் சொல்லலை. அதுவும் தென்னாட்டிலே பிறப்பதுங்கிறது அது இன்னமும் சிறந்த பாக்கியம். சனாதன தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருப்பது நமக்கு பெரிய பாக்கியம், சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனாலும் இந்த உடல்ங்கிறது பகவானை அடைவதற்கு தடையாகத்தான் இருக்கிறது. இங்க நாம ஆசைப்பட்டபடிக்கு சத்சங்கத்தை செய்ய முடியலேன்னு கீழேயே சொன்னேன் இல்லையோ? அப்ப தாழ்ச்சி தான் இங்கே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது வையகத்துக்குள்ளே வாழ்ச்சியை உடையவர்களேன்னு சொல்லலாமா? வையகத்துக்குள்ளே தாழ்வீர்கள்னு பாடியிருக்கலாம், ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஆனா வையத்து வாழ்வீர்கள்னு பாடியிருக்கா. இங்க ஏது வாழ்ச்சினால் கண்ணன் பிறந்த காலத்திலே நாமும் பிறந்திருக்கிறோம்னால் அது வாழ்ச்சி. இந்த கோபிகைகளுக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. கண்ணன் பிறந்த காலத்திலே பிறந்திருக்கிறார்கள், அவன் வயதையொத்த பெண்களாக இருக்கிறார்கள். இதுவே வாழ்ச்சியாக சொல்லப்படுகிறது. அதுவும் வயசானவர்களாக இருந்துட்டா பிரயோஜனம் இல்லை. அவன் வயதையொத்த பெண்கள் வையகத்துக்குள்ளே வாழ்ச்சி. ரொம்ப அழகான அர்த்தம் சொன்னார். பரமபதத்திலே பகவான் இருக்கிறான், வைகுண்டத்திலே இருக்கிறான். குணங்களுக்கு ஒன்றும் குறைவில்லை, எண்ணிலாத குணங்கள் உண்டு. ஆனால் அந்த குணங்கள் அங்கே பிரகாசிப்பதில்லைன்னா, இது கொஞ்சம் கவனமா கேட்கணும். ஏன் பிரகாசிப்பதில்லை? அந்த குணங்கள் ஏன் அங்கே ஒளிவிடுவதில்லைன்னால் தன்னில் குறைந்தார் அங்கே யாருமே இல்லை. ரொம்ப அழகா அர்த்தம் பண்ணிவிட்டா. இங்கே இருந்து யார் யாரெல்லாம் அங்க போய் சேர்ந்திருக்காளோ, இல்ல முதல்ல இருந்து அங்கேயே இருக்கிறவர்களாக யாவர் சில பேர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் பகவானை ஒத்தவர்களாய் நிறைவாளர்களாகவே இருக்கிறார்கள். எல்லாருமே நிறைவாளர்கள்னு சொல்லிட்டா அப்போ இதுல நிறைவானவர்னு ஒருத்தரை எங்க இருந்து காட்டுறது? எல்லாம் சிறந்தவர்கள். ஒரு வகுப்பிலே எல்லா மாணவர்களும் 100 மதிப்பெண்களை பெற்றார்கள் அப்படின்னா இதுல சிறந்தவன் ஒருத்தனை காட்டுன்னு நம்மளால சொல்ல முடியுமா? எல்லாமே சிறந்தவர்கள் தான். அப்ப தனிப்பட ஒருத்தரை சிறந்தவர் என்று காட்டுவதற்கு ஒரு வகுப்பறையிலே எல்லா மாணவர்களும் 100 மதிப்பெண்கள் பெற்றார்கள்னு சொன்னால் அப்படி காட்டுவதற்கு நமக்கு வாய்ப்பில்லாமல் போகிறது. அப்ப வைகுண்டத்துல என்ன குறை ஏற்பட்டிருக்கிறது? அங்க பகவான் இருக்கிறார், சகல கல்யாண குண சம்பன்னர் அவர். எல்லா கல்யாண குணங்களும் அவருக்கு இருக்கிறது, மறுப்பாரில்லை, வாஸ்தவம்தான். ஆனா அங்க இருக்கிற மற்ற பேரும் அப்படியே தான் இருக்கா. எல்லாரும் அப்படியே தான் இருக்கான்னா இவர் உயர்ந்தவர்னு காட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லாத இருக்கும் இல்லையோ? இப்ப மாலை வேளை ரொம்ப அழகா இந்த இடத்துல ஒளி விளக்குகள் எல்லாம் போடப்பட்டு அலங்கார விளக்குகள் எல்லாம் அமைக்கப்பட்டு அதெல்லாம் ஒளி விடுகின்றன. நல்ல டியூப் லைட்ஸ்லாம் அங்கங்க இருக்கு, அதெல்லாம் போட்டு வச்சிருக்கா, பளிச்சுன்னு இருக்கு இடம். சாயங்கால வேளையா இருந்தா இதெல்லாம் தேவையா இருக்கு. பகற்பொழுதா இருந்தா யாராவது இதெல்லாம் போட்டு வச்சிருப்பாளா? போட்டிருந்தா நாமே ஸ்விட்சுகள் எல்லாம் தேட ஆரம்பிச்சிருவோம். இப்ப என்னத்துக்கு போட்டிருக்கா? நல்லா வெயில் கொளுத்துற வேளையில இந்த விளக்குகள்லாம் எதுக்குன்னு தெரியலையே, தேடி தேடி போய் அணைச்சிட்டு வரோமா இல்லையா? இப்ப பரமபதத்துல பெருமானுடைய குணங்கள் பகற்பொழுதுல போடப்பட்ட விளக்குகளை போல இருக்கு அப்படின்னா பிரயோஜனம் இல்லாம இருக்குன்னு அர்த்தம். அப்ப எங்க தேவைப்படுறது? சுவாமி, எங்க இருட்டா இருக்கோ அங்கதான் விளக்குகளின் தேவை ஏற்படுகிறது. இந்த உலகத்துல நாம் எல்லாம் குறைவாளர்கள். பரமபதத்தில் இருக்கிறவன் மொத்த பேரும் நிறைவாளர்கள், நாம குறைவாளர்கள். அப்ப இங்க அவர் வந்துட்டார்னு சொன்னால் அவர் குணங்கள் இங்குதான் ஒளிவிடுகின்றன. ஏன்னா நாம குறைவாளர்கள். இப்ப இப்படி சொன்னா உங்களுக்கு புரிஞ்சுடும். கொடுக்கிறவர்னு ஒருத்தர் இருந்தா தான் வாங்குறவர்களுக்கு ஏதேனும் கிடைக்கும், யாரும் மறுக்கல. ஆனா வாங்குறவா இருந்தா தான் கொடுக்கிறவருக்கே வேலை. வாங்கிறதுக்கே ஆள் இல்லைன்னா ஒருத்தர் தன்னை தாத்தான்னு எப்படி சொல்லிக்கிறது? நான் கொடுக்கிறவன், தானம் செய்கிறவன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லாத போயிடும் இல்லையோ? அப்ப வாங்குறவா இருந்தா தான் கொடுக்கிறவருக்கு பெருமை. அவனை விட குறைவாளர்கள் இருந்தா தான் அவன் தன்னை நிறைவாளனாக நிலைநாட்டிக் கொள்ள முடியும். அப்ப இந்த வையகத்துக்கு ஏது வாழ்ச்சினா அவனே வைகுண்டத்தை விட்டுட்டு இங்க வந்து பிறக்கிறான் பாருங்கோ, அதுவே வாழ்ச்சி. அதனாலேயே வையகம் வாழ்ச்சி பெற்றிருக்கிறது. கண்ணனாக அவனே இங்க வந்துட்டான்.
அதை விட இந்த வையகத்துக்கு ஒரு பெருமை வேண்டுமா? வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு, நாமும் அவனை கொண்டே அவனை அடைய வேண்டும் என்று பாரித்திருக்கிற நாமும் நம் பாவைக்கு, நம்முடைய பாவை நோன்பிற்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, என்னென்ன செய்ய வேண்டும்னு சொல்லுகிறேன் கேளீரோ. பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமன். பரமன்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னால், தன்னிலும் மேம்பட்டவன் இல்லாதவன் எவனோ அவன் பரமன். பகவானிடத்திலேயே ஒரு தாரித்ரியம் உண்டு, ஒரு தரித்திர தன்மை உண்டுங்கிறார் சுவாமி. அவர் தான் நிறைவாளராச்சே, அவர்கிட்ட என்ன ஒரு தரித்திரம் உண்டு அப்படின்னா, அவருக்கு சமமானவர் இல்லைங்கிற தரித்திரம், அவரை காட்டிலும் மேம்பட்டவர் இல்லைங்கிற தரித்திரம், ஒரு குறை. தரித்திரம்னா என்ன அர்த்தம்னா ஒரு குறைங்கிறது அர்த்தம். ஏது குறை? அவருக்கு சமமானவர் இல்லைங்கிற குறை, அவரை காட்டிலும் மேம்பட்டவர் இல்லைங்கிறது குறை. இது வேடிக்கையா சொல்றது, இது ஒரு குறையாகுமா? இது பெரிய நிறை இது. ஆனா அதையும் ஒரு குறையா பார்க்கணும்னா பார்க்கலாம். அந்த சாமர்த்தியம் நமக்கு உண்டே. எத்தனை நிறைகள் இருந்தாலும் அதுல குறை கண்டுபிடிக்கிற சாமர்த்தியம் நமக்கு இருக்கா இல்லையா? நன்னா இருக்கு. அதை போலத்தான் இப்ப பகவான் இடத்துல ஒரு குறையை கண்டுபிடிக்கணும்னா இப்படி சொல்லிவிடலாம், உனக்கு சமமானவா இல்லை, உன்னை காட்டிலும் மேம்பட்டவா இல்லை, இது உனக்கு ஒரு குறைதான் அப்படின்னு சொல்லிவிடலாம் அவரை பார்த்துட்டு. அதனால அவர் அத்தனை பேரை காட்டிலும் மேம்பட்டவர். அதனாலேயே பரமன்கிற பெயர் பெற்றிருக்கிறார். பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமன். பார்க்கடல்ங்கிறது பகவானுடைய முக்கியமான வசிப்பிடம். அவர் திருப்பார்க்கடலிலே உரைகிறார், பார்க்கடலிலே சயனித்திருக்கிறார், ஸ்ரீவைகுண்டத்திலும் உரைகிறார். அவர் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனாலும் பார்த்துடலாம். ஆனா எல்லாரும் போய் பார்த்து விட முடியாது. பின்னிட்ட சடையானும் பிரமனும் இந்திரனும் துன்னிட்டு புகழறிய வைகுந்த நீழ்வாசல்னு பாசுரம் இருக்கு. எல்லாரும் போயிட முடியாது. தேவர்கள் எல்லாம் அங்க போய் நிற்கவே முடியாது. சனகாதிகள் கூட வைகுண்டத்துல போய் பகவானை பார்த்துட முடியுமான்னா சந்தேகம்தான். எங்கே பார்க்க முடியும்? திருப்பார்க்கடல்ல தான் வந்து பார்ப்பா. நீங்க கூட பழைய காலத்து திரைப்படங்கள் எல்லாம் பார்த்துருக்கலாம். ஒரு நீல கடலை போல காட்டுவா, அப்படியே கதவுகள் பட்டார் பட்டார்னு திறந்துக்கும் பாருங்க. எல்லாம் ஒரு சில பேர் 3 கதவு, அதாவது பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. 3 கதவு திறக்கிறா போல சில பேர் காட்டுவா, 7 கதவுகள் திறக்கிறா போல காட்டுவா. உள்ளுக்குள்ள அந்த பார்க்கடல்ல பகவான் அப்படியே சயனிச்சுட்டு இருப்பார். சனகாதிகள்லாம் வருவா, பிரம்மருத்ராதிகள்லாம் வருவா, பெருமானுக்கு தங்கள் குறைகளை எல்லாம் சொல்லுவா. அதற்கு வியூகாவஸ்தைன்னு பேரு. அவஸ்தை அப்படின்னா நிலைங்கிறது அர்த்தம். நாம தமிழ்ல அவஸ்தைன்னா வேற அர்த்தம் வச்சுட்டு இருக்கோம். சாதாரணமா அவஸ்தாங்கிற சொல்லுக்கு ஒரு நிலை, நிலைமை, அதுதான் அர்த்தமாக சொல்லப்படுகிறது. அப்போ வியூகாவஸ்தைனா வியூகமாகிற நிலை, வியூகமாகிற நிலைமை. அது திருப்பார்க்கடலிலே பகவான் சயனித்திருக்கிற நிலைமை. அங்கதான் படுத்துட்டு இருக்காரு பெருமாள். பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமன் என்ன பண்றார்? அங்கிருந்துன்னா வியூகம் வகுக்கிறார். அங்கிருந்து வியூகம் வகுக்கிறார். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார ரச்சனைகள் எல்லாம் அங்கிருந்து தான் பண்ணுகிறார். பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமன் அடிப்பாடி, அவன் திருவடிகளை பாட வேண்டுமாம். ஏன் சுவாமி கண்ணை பாடக்கூடாதா, காதை பாடக்கூடாதான்னால், எத்தனை உறுப்புகள் ஒரு தாயினிடத்திலே இருந்தாலும் தனக்கு அன்போடே பால் சுரக்கிற முளைத்தடத்திலே குழந்தை கண் வைக்குமா போலே பக்தர்களுக்கு பெருமானுடைய திருவடிகள் தான் முக்கியமா இருக்கு. ஏன்னா அந்த திருவடிகள் நம்மை கைவிடாது. பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமன் அடிப்பாடி நெய்யுண்ணோம். பரமன் அடிப்பாடி நெய்யுண்ணோம் அப்படி பாடணும். பரமன் அடிப்பாடி நெய்யுண்ணோம்னு பிரிச்சிடக்கூடாது. பரமன் அடிப்பாடி நெய்யுண்ணோம், அதான் பாடியாச்சே, வயிறு ரொம்ப எடுத்ததுன்னு சொல்றா. பெருமான பாடினாலே மனசும் வயிறும் ரொம்பிடுமா. அதுக்கப்புறம் நெய்ய பருக வேண்டுமா, பாலை பருக வேண்டுமா, அந்த தேவையெல்லாம் இல்லை. பரமன் அடிப்பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம். இந்த பாட்டை நல்லா கவனிங்கோ. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் லிஸ்ட் போட்டு கொடுக்குறான்னு சொன்னேன். பரமன் அடிப்பாடி அது செய்ய வேண்டியது. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிருஷைகள் கேளீரும். பார்க்கடலுள் பையத்து இன்ன பரமன் அடிப்பாடி, அவன் திருவடிகளை சதா பாடிக்கொண்டிருக்க வேண்டும். செய்ய வேண்டியதை சொல்லிட்டார். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம், நெய்யை சாப்பிட மாட்டோம், பாலை சாப்பிட மாட்டோம், இதெல்லாம் செய்யத்தகாதது. நாட்காலே நீராடி, அடுத்த திரும்ப என்ன சொல்றா? பின்மாலை எழுந்த உடனே குளித்து விட வேண்டும். அதிகாலையிலே குளித்தல் அது உணர்த்தப்படுகிறது. நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம். நாங்க மையெல்லாம் பூசிக்கொள்வதாக இல்லை. அவனும் பிராட்டியுமாக சேர்ந்துதான் மைய பூசி விட வேண்டும். அன்றைக்குத்தான் கண்களுக்கு மையிட்டுக் கொள்வது. வியாக்கியாதாக்கள் ரொம்ப ஆச்சரியமா தெரிவித்தார். இவ மையிட்டுக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா மைய கண்ணாள்னு சொல்லும்படியாக இயல்பாகவே கருத்த கண்களை உடையவர்களாக இருக்கிறார்கள். ஒரு அலங்காரத்துக்கு வேணும்னா மை பூசிக்கொள்ளலாம்.
தேவைங்கிறது இல்லை, இருந்தாலும் மங்கள பொருளோ இல்லையோ அதுக்காக பூசிக்கொள்ளலாம். மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம், புஷ்ப மாலைகளை பெருமானும் பிராட்டியுமாக சேர்ந்து அவர்கள் அணிவிக்க அணிந்து கொள்வோம், நாங்களாக அணிந்து கொள்ளோம், மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம். அப்படின்னா என்ன சொல்ல வர? எங்கள் முன்னோர்கள் செய்யாததை நாங்கள் செய்வதாக இல்லை, முன்னோர்கள் செய்ததைத்தான் செய்வது அப்படின்னு முடிவெடுத்திருக்கிறோம். செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்னோதோம், புறம் பேச மாட்டோம், முதுகுக்கு பின்னே பேச மாட்டோம். இது நமக்கெல்லாம் கூட சிறந்த பாடம். யாரை பத்தியும் பின்னாடி பேசுறது, புறம் பேசுவதுங்கிறது கூடாது. ஆனா ஒரு அன்பர் ரொம்ப அழகா சொன்னார், பின்னாடி பேசினா நீ அதை பத்தி முன்னாடி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னார். பின்னாடி பேசினா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, பின்னாடி தானே பேசினா அப்ப அது பேசப்படவே இல்லை. ஏன்னா என் காதுல விழலை, நான் நேரா பார்க்கல. இப்ப நாம அதை பிடிச்சிட்டு பெரிய விவாதமாக்கி பெரிய சண்டை போட்டோம்னால் அதுல சொல்லாததெல்லாம் சேர்த்து நமக்கு சொல்லப்படும். எனக்குமே ஒரு செய்தி நம்மிடத்துல கடத்தப்படுகிறதுனால், ஒரு வேடிக்கையான ஒரு வீடியோ அப்படின்னு ஒரு தடவை பார்த்தேன். ஒரு 30-40 குழந்தைகளை வரிசையா நிற்க வச்சுட்டு அந்த கோடியில முதல்ல ஒரு குழந்தை நிக்கிறது, இங்க ஒரு குழந்தை நிக்கிறது. அந்த குழந்தை காதுல பின்னாடி இருக்கிற வகுப்பாசிரியர் ஒரு வார்த்தையே சொல்றார். அவர் என்ன சொல்றாருன்னு நம்ம காதுல விழல, ஆனா உங்களால யூகிச்சிக்க முடியும். அவர் என்ன சொல்றார், நீ ஒரு கையை இப்படி தூக்கி கொண்டு அதை தலைக்கு மேல இப்படி வச்சுண்டு அந்த கையை ஒரு நிமிடத்திற்கு பிற்பாடு அல்ல சில நொடிகளுக்கு பிற்பாடு அந்த கையை இப்படி கீழே தொங்க விட வேண்டும். இதைத்தான் காதுல மெதுவா சொல்றார். சொல்றார், இதே செய்தியை நீ முன்னுக்கு இருக்கிறவாளுக்கு சொல்லணும். நல்லா கேட்டுக்கோங்க, உனக்கு நான் சொன்னதை நீ அப்படி செஞ்சுட்டு உனக்கு முன்ன இருக்கிறவாளுக்கு அப்படியே செய்யும்படிக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு செய்தி சொல்லப்பட்டது. இந்த குழந்தை ஓன்னு தலையாட்டுட்டு உடனே அவர் சொன்னபடிக்கு இப்படி தலையில இப்படி கை, யாரும் பார்க்கல. ஏன்னா முன்ன நிக்கிறவாள் அந்த பக்கம் பார்த்துட்டு நிக்கிறா. சுமாரா ஒரு 29 பேர் இந்த குழந்தைக்கு முன்னாடி நிக்கிறா, மொத்தம் சேர்த்து 30 பேர்னு சொன்னேன். இந்த குழந்தை இப்படி தலையில கை வச்சுட்டு சில நொடிகளுக்கு பிற்பாடு கையை தொங்க போட்டுட்டு முன்ன இருக்கிற குழந்தை காதுல அப்படியே சொல்றது. கிட்டத்தட்ட அந்த குழந்தையும் சரியா பண்றது. திரும்ப அது கையை அப்படி தொங்க விட்டுட்டு தனக்கு முன்னே நிற்கிறவனுக்கு சொல்லுகிறது. அப்படி சொல்லும் போது இப்படி கை வைத்துக் கொள்ள வேண்டும்னு தானே பின்னாடி இருக்கிறவர் சொன்னார். அது இங்கே மாறிடுத்து. இந்த குழந்தை சொல்றது, அந்த புறங்கை உள்ளங்கை இருக்கிறதே அது மேலே இப்படி தெரிகிறா போல வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சற்றே மாற்றி சொல்லி இருக்கிறது. அது இன்டென்ஷன் கிடையாது, மாத்தி சொல்லணும்னு கிடையாது, அப்படித்தான் செய்தி கடத்தப்படும். அப்படி புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம அப்படியே சொல்லிடுவோமா, கொஞ்சம் அதுல ஏதாவது தூவி மசாலாவெல்லாம் தூவி சொன்னாத்தான் அது நல்லா இருக்கும். அதனால அந்த குழந்தை என்ன பண்றது, கை எப்படி வச்சுக்கிறது. ஒரு 4-5 குழந்தை தாண்டி போச்சுன்னா சில குழந்தைகள் 2 கையும் இப்படி வச்சுட்டு கீழே கைகளை தொங்க விடுகிறார்கள். அது அந்த கடைசி குழந்தை இருக்கு பாருங்க, அதுங்கிட்ட அந்த செய்தி போகிற போது அந்த குழந்தை ஒரு சுத்துட்டு இங்க இருந்து அங்க போயிட்டு அங்க இருந்து இங்க வந்துட்டு திரும்ப வந்து 2 கையும் தலையில வச்சுட்டு உட்காந்துக்கிறது. அப்பத்தான் வகுப்பாசிரியர் சொல்றார், இப்ப புரிஞ்சுதான் ஒரு செய்தி எங்கனம் பிறருக்கு கடத்தப்படுகிறதுங்கிறத புரிஞ்சுட்டீங்களா? சொல்லப்பட்டது ஒன்றாக இருக்கும், ஆனா அது பலரிடத்திலே பகிரப்படும் போது அது பல்வேறு பரிமாணங்களை கண்டு சொல்லப்படாத விஷயங்களை எல்லாம் தன்னிடத்திலே சேர்த்து கொண்டு அது விரோதத்தை வளர்ப்பதற்குத்தான் பெரும்பாலும் பயன்படும். 2 நாள் முன்ன காஞ்சிபுரத்துல சந்நிதிக்கு போயிருந்தேன், கோயிலுக்கு போயிருந்தேன். கோயிலில் கோஷ்டியெல்லாம், அதான் நீங்கள்லாம் செய்திகள்லாம் கூட பார்த்துருக்கலாம், கோஷ்டிகள்லாம் கிரமமாக நடக்கிறது, திவ்ய பிரபந்த பாராயணம் எல்லாம் நடக்கிறது. ஆனால் யாரோ ஒருத்தர் இல்லை இதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும், அதுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வரும், அவா பேசிட்டு இருந்தா இவா பேசிட்டு இருந்தா அப்படின்னு ஒரு வதந்தியை சொன்னார். அந்த வதந்தியை கேட்ட உடனே எனக்கு என்ன மனசுல பட்டதுன்னா, நல்ல வதந்தியை கூட பரப்பலாமே. ஆனா என்னைக்குமே பாருங்க, நல்ல வதந்தியை யாரும் பரப்பவே மாட்டா. நான் அந்த மாமியை பார்த்தேன், உங்களை அவ்வளோ கொண்டாடிட்டு இருந்தா அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லுங்களேன், ஏதாவது தப்பா? அதுல ஒரு தப்பும் இல்லையோ. இப்ப அந்த மாமியை பத்தி நான் ஒசருவா நினைச்சுப்பேன், ஆஹா நம்மளை கொண்டாடி பேசியிருக்கான்னு இவா சொல்லியிருக்கான், கொண்டாடி இருப்பான் அந்த மாமி அப்படின்னு நினைச்சுப்பேன். ஆனா சொல்றவா அவ கொண்டாடி இருந்தாலும் உங்களை பத்தி 2 குறைகளை இப்படி சொன்னான்னு அதை ஏதோ சொல்லாததை சொல்லிட்டு போறாளே. இப்படி வதந்தியை பரப்புவதற்கு பதிலாக நல்ல வதந்திகளை சொல்லலாம் இல்லையோ? அது என்னமோ யாரும் பண்றது கிடையாது. சொல்லாததை நல்லதை உங்களை பத்தி சொன்னான்னு யாராவது சொல்லி எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? ஆனா சொல்லாத ஒரு தீயதை உங்களை பத்தி இப்படி சொன்னான்னு கண்டிப்பா சொல்லிடுவா. அதனால நம்முடைய முதுகுக்கு பின்னே பேசப்படுகிற வார்த்தைகளை பத்தி நாம அலட்டிக் கொள்ள வேண்டியதில்லை, அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. யாருடைய கழுத்தையும் பிடிச்சிட்டு நீ இப்படி சொன்னியான்னு கேட்க வேண்டிய தேவையும் கிடையாது.
முக்கியமா நாம புறம் பேசுதல்ங்கிறது கூடாது. தீக்குறளை சென்னோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்து. ஐயமும் பிச்சையும் பிரம்மச்சாரிகளுக்கும் சந்நியாசிகளுக்கும் எத்தனை தேவையோ அதற்கும் மேம்பட நாங்கள் கொடுத்து கொண்டே இருப்போம். உய்யும் ஆறு எண்ணி உகந்து, உய்வடைவதற்குண்டான உபாயத்தை வழியை சிந்தித்து நாங்கள் உகந்திருப்போம், ஆனந்தித்திருப்போம். இதுதான் 2ஆம் பாசுரத்தினுடைய ஒரு சாராம்சம்னு வச்சுக்கோங்க. இன்னும் முதற் பாசுரத்தையும் அனுபவிக்க வேண்டும். அவதாரிக்கைன்னு முதல்ல பார்த்துட்டு இருக்கோம். அவதாரிக்கைனால் ஒரு முன்னுரை. அவதாரம்னா மேலேருந்து கீழே இறங்குறதுன்னு சொல்லியிருக்கேன்னா, அவதாரிக்கைனால் ஒரு நூலிலே இறங்குதல். இப்போ ஒரு ஜலாசயத்துக்கு ஒரு நீர்நிலைக்கே போறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு திவ்ய கஷேத்திரம் கோயிலுக்கு போனீங்கோ, அங்கே திருக்குளத்தில் இறங்கி கை கால்களை கழுவிக்கொண்டு உள்ளே போகலாம் அப்படின்னு உங்களுக்கு அபிப்பிராயம்னா, இறங்கறச்சு அங்கே 2 பேர் இதை சொல்றதுக்கு நிச்சயமா இருப்பா. பார்த்து வழுக்கிறது பாசியா இருக்கு, அது சொல்றதுக்கு அது என்னமோ 2 பேர் நிச்சயமா எல்லா இடத்துலையும் இருக்கா. அதுவே காரியமா உட்காந்துருப்பா போல் இருக்கு. 2 பேர் இருப்பா. கொஞ்சம் பார்த்து இறங்குங்கோ. சாதாரணமா எங்க இறங்கினாலும் நாம முதல்ல படியை பிடிச்சுண்டு திரும்பிண்டு அந்த படிகளை நன்றாக பிடித்து கொண்டு மெதுவா நாம கால்களை வைக்க வேண்டும். புண்ணிய தீர்த்தமா இருந்தா, ஒரு க்ஷேத்திரத்தை சேர்ந்த தீர்த்தம் குளமாக இருந்தால் தலையில புரோக்ஷித்து கொண்டுதான் நம்ம பாதங்களையே வைக்க வேண்டும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்ப ஜாகிரதையா இறங்கிறது இல்லைன்னா மொத்தமா அடிச்சுன்னு போயிடும் இல்லையோ. அதை போலத்தான் ஒரு நூலை எடுத்துக்கொண்டாலும் அதை ஜாகிரதையாக அந்த நூலை அணுகுவதுன்னு ஒன்று உண்டு. அப்ப முன்னுரை அது தெரிந்திருத்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதைத்தான் அவதாரிக்கைன்னு சொல்றா. நேற்றுக்கு முடிக்கிறச்சே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிருந்தேன். ஒரு பிரபந்தத்தை நாம எடுத்துக்கொண்டோம், ஒரு ஆன்மீக புத்தகத்தை எடுத்துக்கொண்டோம்னால் 3 விஷயங்களை நாம பார்க்க வேண்டும்னு சொன்னேன். அதுதான் முதல்ல என்ன சொன்னா, அது விஷய வைலக்ஷண்யம், பிரபந்த வைலக்ஷண்யம், வக்திரு வைலக்ஷண்யம். இதை இப்படின்னு சொல்லுவா. விஷய கௌரவம், பிரபந்த கௌரவம், வக்திரு கௌரவம், வக்தாவினுடைய கௌரவம், சொல்லப்பட்டவருக்கு இருக்கிற பெருமை. விஷயம், ஒரு புஸ்தகத்தை நம்ம கிட்ட கொடுத்தான்னா இது பிரமாணமாக ஏற்க தகுந்ததா இல்லையா. பிரமாணம்னா சான்றுன்னு அர்த்தம். இப்படி சொன்னா உங்களுக்கு இப்ப புரிஞ்சிடும். எதுமோ உங்களுக்கு ஒரு வயிற்று வலி, டாக்டர்கிட்ட போறதுக்கு அவகாசம் இல்லை, தெரிஞ்ச மெடிக்கல் ஷாப்பு நேராக போனீங்கோ. அவர்கிட்ட போயிட்டு வயிற்று வலிக்கு மருந்து இருக்கா அப்படின்னு கேட்டீங்கோ. ரொம்ப துடிக்கிறேன், ஒரு நல்ல மருந்து இருந்தா கொடு. கடைக்காரர் என்ன சொல்றார், ஓஹோன்னு ஒரு மருந்து இருக்கு, ஒரே நாளில் போயிடும்னு. என்னதுன்னு கேட்டேன். என்ன தெரிஞ்சுக்கணும் இல்லையோ. அவர் ஒரே நாளில் போயிடும்னா எதை சொல்றாருன்னு நாம புரிஞ்சுக்கணும் இல்லையோ. அப்புறம் சொன்ன இல்லை வயிற்று வலி தான், வேற ஒன்றும் இல்லை, வேற ஏதோ போயிடும்னு பயப்பட வேண்டாம். நான் ஏதோ ஒரே நாளில் போயிடும்னா உசுரே போயிடுமோன்ற அச்சம் எல்லாம் வேண்டாம். வயிற்று வலி ஒரே நாளில் போயிடும். ராத்திரி போட்டு தூங்கினீர்களானால் கார்த்தால சௌக்கியமாக எழுந்து கொள்ளலாம் அப்படின்னு அவர் சொன்னார். சரி கொடுங்கோன்னு கேட்டா அவர் சொல்றார், நல்ல மாத்திரை தான், உடனடியாக வேலை செய்யும். ஆனா நீர் வந்து கேட்டீருங்கிறதுக்காக அப்படியே கொடுத்து விட முடியாது. ஒரு டாக்டருடைய பரிந்துரை தேவை. ஒரு டாக்டரை பாருங்க, அவர் பார்த்துட்டு இந்த மாத்திரையை இவருக்கு கொடுக்கலாம்னு எழுதி கொடுத்துட்டா, ஒன்னு 100 மாத்திரை உமக்கு நான் தரேன், மாத்திரை நல்ல மாத்திரைன்னு கடைக்காரர் சொல்றாரு. ஆனா ஒரு சான்று வேணும்னு கேட்கிறாரா இல்லையா. ஒரு டாக்டர் சொன்னாதான் உமக்கு அதை தர முடியும். அப்போ ஒரு புத்தகத்தை, ஒரு ஆன்மீக புத்தகத்தையே நாம் பார்க்கிறோம்னு சொன்னால் அந்த புத்தகம் சான்றாக ஏற்க தகுந்ததாங்கிற அந்த ஆராய்ச்சி இருக்கிறதே, அது ரொம்ப முக்கியம். அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் எப்படிப்பட்டவை, ஸ்லாகிக்க தகுந்தவையா, கொண்டாட தகுந்தவையா அப்படிங்கிற ஆராய்ச்சி அது முதலிலே செய்யப்பட வேண்டும். அந்த நூல் ஏற்க தகுந்தது என்று எங்கேனும் பிரமாணம் உள்ளதா, சான்று உள்ளதா. இப்ப வேதம் பிரமாணம் அப்படின்னு சொல்லுகிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அத்தனை பேருக்கும் எத்தனை பேர்கள் இந்துக்கள் இருக்கிறார்களோ அத்தனை இந்துக்களுக்கும் அடிப்படை ஆதாரமாக இருக்கிற நூல் எதுன்னா வேதங்களைத்தான் சொல்ல வேண்டும். அது பெரும்பான்மை ஜனங்களுக்கு தெரியறதே இல்லை. இந்த பெரும்பான்மை ஜனங்களுக்கு பெரும்பான்மை விஷயங்கள் தெரியறது இல்லை. அது ஒரு பெரிய குறைபாடுன்னு வச்சுக்கோங்க. நாம நம்முடைய அருமை பெருமைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மதத்தினுடைய மாண்புகளை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம எந்த மதத்தையும் அதை சிறுமப்படுத்தி பார்க்கிறவர்கள் அல்லர்கள். நம்ம மதத்தினுடைய மேன்மை தெரிந்து நடக்கிறவர்கள், அவ்வளவுதான் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது. எங்களுக்கு எங்கள் மதம் சிறந்தது. மற்ற மதங்கள் எத்தனை சிறப்பானதாக மற்றவர்களுக்கு இருந்தாலும் நமக்கு நம்முடைய மதம், நம்முடைய பெரியவர்களாலே வழங்கப்பட்ட அருட்கொடை, இது நமக்கு போதும். இதை நாம முறையாக எத்தனை முடியுமோ அத்தனை ஃபாலோ செய்ய வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இன்னைக்கு தான் ஏதோ யூடியூப்ல ஒரு வடமொழி உபன்யாசம் கேட்டு இருந்தேன். ஒரு அன்பர் ரொம்ப அழகா சொன்னார், நெற்றிக்கு இட்டுக்கொள்ள வேண்டும். இப்போ 2ஆம் பாட்டிலே ஆண்டாள் என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்றாளோ இல்லையோ, ஒன்று கிரமமா தெரிஞ்சுக்கணும். யாரா இருந்தாலும் நெற்றி சின்னம் நெற்றி குறிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வைணவர்களா இருந்தா திருமண் காப்பிட்டுக்கலாம், சைவர்களா இருந்தா திருநீர் பூசிக்கொள்ளலாம், இல்ல பொதுவானவான் சில பேர் குங்குமம் போட்டு வச்சுட்டு இருப்பா, வச்சுக்கலாம். சீச்சூர்ணமாவது இட்டுக்கிறேன்னு இட்டு இருப்பா. ஏதோ ஒன்று நிச்சயமாக இருக்க வேண்டும். அதுக்கு அவர் அழகான காரணம் சொன்னார். ஒரு பெண்மணிகள் அப்படின்னா நல்ல கணவனோட வாழ்ந்து வருகிற பெண்மணிகள்னா மங்களமான பெண்கள்ங்கிறோம். அவ சாதாரணமா எப்படி இருப்பா, நல்லா குங்குமம் போட்டு வச்சுட்டு இருப்பா, கழுத்துல தொங்க தொங்க தாலி கட்டிட்டு இருக்கான்றாலே திருமாங்கல்யம் போட்டு இருப்பா. இதெல்லாம் போட்டுண்டா என்னன்னா, அவ வீதியில வரான்னு வச்சுக்கோங்க, நல்ல ஆடை அணிந்து கொண்டு அழகாக தங்களை வைதிக தர்மத்திற்கு சேர அலங்கரித்து கொண்டு திருமாங்கல்யத்தோட வரான்னா, தப்பான அபிப்பிராயம் இருக்கிறவா தீய எண்ணம் கொண்டவர்களை எதிரில் வந்தாலும் கூட சரி, இவள் வைதிக விதிகளோடு நன்கு ஒழுகி வருகிறாள், அதன்படி நடந்து வருகிறாள், இவளை காப்பதற்கு ஒருவன் இருக்கிறான். அப்ப அவன் என்ன நினைச்சுப்பான், எதிர்க்க வருவேன், சரி சரி நல்ல பதிவிரதா சிரோமணி போல் இருக்கு, நல்ல அகமுடையான இடத்திலே தன்னுடைய ஆம்பளையான இடத்துல அன்போடே நடந்து கொள்ளுகிறவள், பணிவிடைகள் எல்லாம் செய்கிறவள், இவளை காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு தீயவர்கள் கூட கைகூப்பி வலம் செய்து விட்டு போகைங்கிறது உண்டு. அதை போல நாம நெற்றிக்கிட்டு கொண்டு போனோம்னால் என்ன அர்த்தம் நமக்கு பெறப்படும் கிடைக்கும் அப்படின்னால், நம்மை காப்பதற்கு ஒருவன் உளன். அதுக்குதான் இது அடையாளம். எப்படி ஒரு பெண் பிள்ளை குங்குமம் போட்டு வச்சுட்டு இருக்கா, தாலி கட்டிட்டு போறான்னா, அவளை காப்பாத்துறதுக்கு ஒருத்தன் இருக்கான், கணவன் ஒருத்தன் இருக்கிறான் என்று தேறுகிறதோ, அதை போலத்தான் நாம நெற்றிக்கிட்டு கொண்டு புறப்பட்டோம்னால் நம்மை காப்பதற்கும் ஒருவன் உளன். அது நமக்கு கிடைக்க பெறுகிறதோ இல்லையோ. அப்ப சான்றுங்கிறத ரொம்ப முக்கியமானதாக சொல்லுகிறார்கள். ஒரு விஷயம் அது ஏற்க தகுந்ததா இல்லையா, வேதம் நமக்கு பரம பிரமாணம். இத வைதிகர்கள், சனாதன தர்மத்தை சேர்ந்திருக்கிறவர்கள் அத்தனை பேரும் நிச்சயமாக இசைய வேண்டும். நம்முடைய சம்பிரதாயம், நம்முடைய மதம், அது நமக்கு ஸ்லாகிக்க தகுந்தது. இப்ப திருப்பாவை முக்கியமான கிரந்தம் இல்லைன்னு சொல்லல, அது சான்றுங்கிறத எங்கனம் ஏற்றுக்கொள்வது, அதைத்தான் மேல பார்க்க போகிறோம். அப்போ ஒரு நூல் ஏற்க தகுந்தது என்று எங்கேனும் பிரமாணம் சான்று உள்ளதா என்கிற தேடல், அந்த அறிவு, அது இங்கே முக்கியமாகிறது. மொத்தத்தில் விஷயத்தால் வருகிற கௌரவம் என்பர் இதனை. அதுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்து அந்த கௌரவத்தை நிலைநாட்டுவார்கள். அது முதல் அங்கனம். விஷயத்தால் வருகிற கௌரவத்தை விஷய வைலக்ஷண்யம், விலக்ஷணமானதுன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் வைலக்ஷண்யம். விஷயத்தாலே அது எங்கனம் விலக்ஷணமாக இருக்கிறது. படிச்சுன்னு ஒருத்தர் வரார், திருவன் காப்பெல்லாம் இட்டு இருக்கார், நல்ல வசதியா வேஷ்டியெல்லாம் உடுத்துட்டு இருக்கார், பரம வைதிகரா இருக்காருன்னா நம்ம என்ன சொல்றோம், விலட்சணமா ஒருத்தர் வந்தார் சொல்றோம் இல்லையா. அதுதான் இந்த இடத்துல விஷய வைலக்ஷண்யம்ங்கிறோம். விஷயத்தாலே இருக்கிற அந்த விலக்ஷணம் இருக்கிறதே, அது இந்த இடத்துல சொல்லப்படுறது. அடுத்தது பிரபந்த வைலக்ஷண்யம்னால் அந்த நூல் எவ்வவத்தை தன்னுள்ளே கொண்டிருக்கிறது. சாதாரணமா ஒரு புஸ்தகத்தை எடுத்தோமா படிச்சோமான்லாம் படிச்சிடக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே குழம்பு போயிருக்கிறவாளே இன்னமும் குழப்பி விட்டுட்டா என்ன பண்றது, அது கூடவே கூடாது. அதனால நம்ம குழம்பாமல் இருக்க வேண்டும். இங்கே கலக்குவாரும் உண்டு, கலங்குவாரும் உண்டு. ஜாகிரதையா இருந்தா கூட கலக்கிறதுக்கு 4 பேர் வருவா. கைகேயின்னு இருந்தா ஒரு கூனின்னு ஒருத்தி வரத்தான் செய்வா. அதனால ஜாகிரதையா இருக்கணும். அப்போ ஒரு புஸ்தகத்தை எடுத்துட்டோம்னால் அது செவ்வையாக நேர்த்தியாக அதிலே விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றனவா. இன்னொன்னு, அந்த நூலின் பேரை கேட்டாலே அந்த நூல் எதை டீல் பண்றதுன்னு நமக்கு தெரிய வர வேண்டும். இப்போ திருப்பாவை அப்படின்னா சரி, பாவை நோன்பு. பாவை நோன்புன்னா என்ன, கண்ணனோட கூடிடுகை, கண்ணனிடத்துல கைங்கரியத்தை வேண்டிடுகை. திருப்பாவை ரொம்ப வசந்த பாவை விரதம், அதை இந்த நூல் சொல்லுகிறது. சட்டுன்னு அர்த்தம் கிடைச்சுடுறது இல்லையோ. அப்ப அந்த நூலினுடைய பெருமை தெரிய பெற வேண்டும். இப்படியான கேள்விகளுக்கு விடை தேட புகுங்கால் பிரபந்தத்தினுடைய கௌரவத்தை ஆராய்ந்து அறியலாகும். அது செவ்வையா இருக்கா, நேர்த்தியா இருக்கா, அதுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் ஏற்கத்தகுந்தனவாக இருக்கின்றனவா, அந்த நூலின் பெயரை கொண்டே அந்த நூலின் சிறப்பை அறிவது யாங்கனம். இதெல்லாம் தெரிஞ்சு கொடுத்தோம்னா நமக்கு பிரபந்த வைலட்சண்யம் தெரியறதுன்னு அர்த்தம். மூன்றாவதாக வருவது இயற்றியவருக்கு உண்டான பெருமை. ஏன்னா துயக்கு மயக்குகள் இருக்கிற ஒருத்தரா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு ஏதோ வீட்டுல 1000 பிரச்சனை இருக்கு, குழப்பத்தோடையே அவர் இருந்துட்டு இருக்காருன்னா அவர் சொல்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும், குழப்பமாத்தான் இருக்கும். சொல்றவர் குழப்பமில்லாமல் சொல்றவரா இருக்கணும், சந்தேகம் இல்லாமல் சொல்றவரா இருக்கணும். இப்போ என்கிட்ட கேட்டா ராமனும் கண்ணனும் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்க. நான் சொன்னேன் 2 பேரும் சாட்சாத்து ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரம். இப்படி சொன்னா தீர்மானமா சொல்றேன்னு அர்த்தம். அதே நீங்க கேட்ட உடனே அவ 2 பேரும்
நாராயணனுடைய அவதாரம்னு சொல்றா அப்படின்னு நிறுத்திட்டேன்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்றாங்கிறாரு, இவருக்கே அதுல ஒரு பிடிமானம் இல்லையே, இவரே உறுதியா சொல்ல மாட்டேங்கிறாரு, இவருக்கே சந்தேகம் இருக்கு போல் இருக்கே, இப்படி சொல்றான்னா அதை இவர் ஒப்புகிறாரா இல்லையானா அது உங்க இஷ்டம் அப்படின்னா, நீர் நம்புறீரா இல்லையா, நான் நம்புறேனா இல்லையாங்கிறது உங்களுக்கு தேவையில்லை, நீங்க நம்புறதுன்னா நம்புங்கோ அப்படின்னா இவர் இவ்வளவு குழப்பறாரு, நமக்கு ஏற்கனவே இருக்கிற குழப்பம் போறாதுன்னு இவர் வேற குழப்பறார். அப்ப நம்முடைய கொள்கைங்கிறதுல நமக்கு ஒரு பிடிமானம்ங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை, அதை உறுதியாக எடுத்து சொல்லுதல்ங்கிறது முக்கியம். அதனால இந்த இடத்துல என்ன சொல்ல வரான்னா, இப்போ ஒருத்தர் துயக்கு மயக்குகளோட அவரே கன்ஃபியூஸ்டா இருக்காருன்னா அவர் நமக்கு சொல்ற விஷயங்கள் இன்னும் குழப்பமான விஷயங்களைத்தான் சொல்லிட்டு போடுவார். அதனால அதெல்லாம் நாம எடுத்துக்கொள்ளவே கூடாது. ஆப்த தமர்கள் சொல்லுகிற வார்த்தை கவனமா கேளுங்கோ. தமிழ்ல ஆப்தர்கள் இந்த வார்த்தை கேட்டிருக்கீங்களா? நமக்கு ரொம்ப ஆப்தர் அப்படின்வா, அப்படின்னா வேண்டப்பட்டவர்னு அர்த்தம். இன்னும் உறுதியா சொன்னா விஸ்வசிக்க தகுந்தவர், நம்பிக்கைக்கு உரியவர். இப்ப இங்க எத்தனை பேர் இருக்கீங்க, சில பேர் எனக்கு தெரியும், சில பேர் எனக்கு தெரியாது. இப்ப என் கையில இந்த பையில 1,00,000 ரூபாய் உள்ள வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, அதை நான் யார்கிட்ட கொடுக்கணும்னா நீங்க எல்லாரும் நல்லவாதான், அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனா நான் யார்கிட்ட கொடுப்பேன்? இங்க எனக்கு தெரிஞ்சவாளா தெரிஞ்ச முகமா யார் இருக்காளோ, யார்கிட்ட கொடுத்தா அந்த பை அப்படியே என்கிட்ட திரும்ப நிச்சயமாக தரப்படும்னு உறுதியாக எனக்கு நம்பிக்கை இருக்கிறதோ நான் அவ கையில கொடுப்பேன். இல்ல யாரோ ஒருத்தர் இன்னைக்கு ஒரு நாள் வந்தார், அவர்கிட்ட கொடுத்தேன்னா நாளைக்கு அவர் வரலன்னு வச்சுக்கோங்க, இங்க இருக்கவா கிட்ட பைய ஒருத்தர் கொடுத்தனே, யாருண்ட கொடுத்தீங்கோ அவர் கேட்பார். இல்ல அங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தா இன்னைக்கு தான் பார்த்தேன் அவரை உன்னியாசத்துக்கு, என்ன சுவாமி இப்படி கூட கொடுக்கலாமா, நாளைக்கு ஒரு வாரம் கூட தெரியாது, இப்ப வரல பாருங்க, அடுத்த நாள் வரல, எங்க யார்கிட்டயாவது கொடுத்துருக்க கூடாதா? ஒரு வார்த்தை வருமா வராதா? அப்ப தெரிஞ்சவர்கிட்ட தான் கொடுக்கிறோம். அப்ப நம்பிக்கைக்கு பாத்திரபூத்தர், நம்பிக்கைக்கு உரியவர் அப்படிங்கிறோம். அவர்களுக்கு தான் ஆப்த தமர்கள், மிகவும் நம்ப தகுந்தவர்களாக இருந்தால் ஆப்த தமர்கள்னு சொல்லுவார். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல திருமோகூர்னு ஒரு திவ்ய தேசம் உண்டு. அங்குறையும் பெருமானுக்கு ஆப்தன்னே திருநாமம் இருக்கு. அதை தமிழ்ல சொல்றச்சே திருமோகூர் ஆத்தன் தாளடைந்தோர் தங்கட்கு தானே வழித்துணையாம் காளமேகத்தை கதியாக்கின்னு மணவாள மாமுனிகள் பாடுகிறார். அந்த காளமேக பெருமாள் வழித்துணை பெருமாள்னு பேரு. அவர் தான் மார்க பந்து. இங்க இருந்து வைகுண்டம் போறோம்னா நமக்கு வழி சொல்றதுக்குன்னு ஒருத்தர் வேணும் இல்லையோ, அந்த பெருமாள் கையை பிடிச்சு அழிச்சுன்னு போவாரான். நான் வரேன், நீ கவலையே படாதே, உன்னை வைகுண்டத்துல கொண்டு போய் சேர்க்கிறேன். அப்போ ஆப்தன், அவன் கூட்டுட்டா நான் போலாமா, நம்பி போலாங்கிறான். ஏன்னா எல்லாரையும் நம்பி இறங்கிட முடியாது, எல்லா இடத்துலையும் எங்க அழிச்சுன்னு போவாருன்னே தெரியாதுன்னா, அதனால நம்பி இறங்கலாம், நம்பி போகலாம். இப்ப இது சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப என் காதுல ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த சொன்னா, இல்ல உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் சொன்னா, நீங்க முதல் கேள்வி என்ன கேட்பீங்க? யார் சொன்னா? இது நீ வந்து சொல்றீங்க என்கிட்ட, இதை யார் சொன்னா? நான் சில பேரை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னா ஒன்றும் பயம் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இருக்காது, அவர் இப்படித்தான் எதையாவது கொளுத்து விட்டு போடுவார் அப்படின்வா. அவருக்கு இதே வேலை சுவாமி, ஏதாவது கொளுத்து விட்டு போயிட்டே இருப்பார். அதெல்லாம் நல்ல வேலை, அவர் சொன்னார் அதை முதல்ல சொல்லும், விஷயத்தை அப்புறம் சொல்லும். அவர் சொன்னார்னு நீர் சொல்லிட்டீங்கன்னா அப்பவே எங்களுக்கு பயம் கெட்டு போயிடும், ஐயோ அப்படின்னா ஒன்றும் இருக்காது அப்படின்னுட்டு. அப்ப யார் சொன்னாங்கிற கேள்வி தானே முதலிலே பிறக்கிறது. அதனாலே நம்முடைய செவியிலே ஒரு விஷயம் பட்டால் முதலிலே நாம் வினவுவது யார் சொன்னது என்றுதான். பெருமை மிக்க நபர், ஆப்த தமராக நம்பத்தகுந்தவர்களுக்குள்ளே சிறந்தவர், நம்முடைய இதத்தையே விரும்புகிறவராக உள்ள ஒருவர், அவர் உண்மையைத்தான் பேசுவார். நம்ம நன்மையைத்தான் ஒருத்தர் விரும்புகிறார்னால் அவர் நிச்சயமாக பொய் பேச மாட்டார். அப்போ வக்திரு வைலட்சண்யம், வக்திரு கௌரவம், வக்திரு வைலட்சண்யம் இதை சொல்லுவார். சொல்றவர் நம்ப தகுந்தவரா? இப்ப திருப்பாவை எடுத்துக்கோங்க. 3 விஷயத்தை பத்தி கீழே சொல்லியிருக்கேன். முதல்ல விஷய வைலட்சண்யம், பிரபந்த வைலட்சண்யம், 3வதாக வக்திரு வைலட்சண்யம். இப்ப திருப்பாவையில இதெல்லாம் எப்படி பொருந்தறதுன்னு பாருங்க. விஷய வைலட்சண்யம் முதல்ல ஆண்டாள் என்ன பாடிவிட்டா? நாராயணனே நமக்கே பறை தருவான் சொல்லிட்டா. கண்ணன் 62 வயசுக்கு கீதை பாடினார். சர்வதர்மான் பரித்யஜ்யங்கிற ஸ்லோகத்தை சொல்லணும். அதை எங்கோ கொண்டு போய் 700 ஸ்லோகங்களை தாண்டி வச்சார். வழவழா கொழகொழான்னுட்டு 700 ஸ்லோகங்கள் பேசினார். கடைசியில என்ன சொல்லணுமோ சொன்னார். 5 வயசு குழந்தை ஆண்டாள் பாடினா. முதல்லையே நாராயணனே நமக்கே பறை தருவான்னு பாடிட்டா. எடுத்த எடுப்புல முதற்பாசுரத்திலேயே கண்ணன் 700 ஸ்லோகங்களுக்கு அப்புறம் என்ன சொன்னாரோ அதை முதற்பாட்டிலேயே சொன்ன பெருமை 5 வயசு குழந்தையான ஆண்டாளுக்குத்தான் உண்டு. நாராயணனே நமக்கே பறை தருவான், வேண்டியது பறை, அந்த பறையை தருகிறவன் நாராயணன் என்று சுஸ்பஷ்டமாக அறுதியிட்டாள். பிரபந்தத்தை முடிக்கிறச்சேவும் பாருங்கோ, ரொம்ப அழகா சொல்லிட்டா. நாராயணனுக்குத்தான் நாம ஆட்பட்டு இருக்க வேண்டும். எத்தைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு தோமேயாவோம் உனக்கே நாம ஆட்செய்வோம் என்று முடிக்கிறச்சேவும் என்ன விஷயம்ங்கிறத சொல்லிட்டா.
இந்த சான்று ஏற்க தகுந்ததா என கீழே சொன்னேன். ஒரு வயிற்று வலின்னு மெடிக்கல் ஷாப்புக்கு போனேன், மாத்திரை கேட்டேன். அவன் என்ன சொன்னான், ஒரு டாக்டர் கிட்ட இருந்து ஏதாவது பிரிஸ்கிரிப்ஷன் மாதிரி வாங்கிட்டு வா, உனக்கு நான் மாத்திரை தரேன்னா. அப்ப டாக்டர் கொடுப்பது சான்றாக ஆகிறது. இந்த இடத்துல ஆண்டாள் சொன்ன விஷயம் நாராயணன் தான் எல்லாம்னு சொல்லியிருக்கா. இது சரியான விஷயமானு பார்த்தேன்னால் மற்ற அத்தனை நூல்களும் அறநூல்கள் அதைத்தான் சொல்லுகின்றன. நாராயணன் நம்மையாளி, அவன்தான் நம்மை ரட்சிப்பவன் என்று அறநூல்கள் எல்லாம் சொல்லுகின்றன. அப்ப சரியாத்தான் சொல்லியிருக்கா. விஷய வைலட்சண்யம், விஷயத்தாலே வரும் பெருமை, அது இந்த நூலுக்கு இருக்கிறது. அடுத்தது பிரபந்த வைலட்சண்யம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா வேதம் அனைத்துக்கும் வித்துன்னு கொண்டாடப்படுகிறது திருப்பாவை. கொஞ்சம் கவனமாக கேளுங்க. வேதம் அனைத்துக்கும் வித்துனா என்ன? வித்துனா விதைன்னு அர்த்தம். ஒரு விதையை போல இருக்கு. ஒருத்தர் சொன்னார், சுவாமி வேதம் அவ்வளோ பெருசா இருக்கே, அத்தனை பெரிய வேதம் ஒரு சின்ன விதையில அடங்கிடுமா? இந்த 30 பாசுரங்கள்ல அடங்கிடுமா? அதுக்கு ரொம்ப அழகா உதாரணம் சொன்னா, ஒருத்தர் ஒரு மாம்பழம் சாப்பிட்டு இருந்தார். நல்ல மாம்பழ சீசன்ல, நல்ல சீசன்ல நல்ல கல்லு கட்டி பழுக்காத பழம், நல்ல பழத்தை வாங்கியிருக்கார். அது நன்னா அவர் கடிச்சு ருசிச்சு சாட்டா நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. பழத்தை கழுவிண்டு வந்தார், பெருமானுக்கு காண்பிச்சார். அது ரொம்ப முக்கியம். அவருக்கு காண்பிச்சுட்டு அதை சாப்பிட்றது. ஏன்னா சாஸ்திரம் என்ன தெரியுமா சொல்றது, எந்தெந்த சீசன்ல எந்தெந்த பழங்கள் வருமோ, எந்தெந்த பூக்கள் வருமோ அவற்றையெல்லாம் நிச்சயமாக நாம் வாங்க வேண்டும். நாம் அனுபவிக்கிறதுக்கு இல்லை, அதை நம் வீட்டு பெருமாளுக்கு அதை கொடுத்துட்டு அதை பிரசாதமாக நாம ஸ்வீகரிக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறார். அப்படி பண்ணலைன்னா தப்பு, பாபம்ங்கிறார். எனக்கே கூட கொஞ்ச நாள் முன்னதான் அது தெரிஞ்சுது. எத்தனையோ அந்தந்த சீசன்ல மாம்பழம் எல்லாம் கொண்டு வந்தானா ஒன்று பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோமான்னா எப்பவாவது ஞாபகம் வரும், சமர்ப்பிச்சுடுவோம். எல்லா பழங்களையும் அதை போல செய்யறோமான்னா ஒன்று மட்டும் பண்றோம். ஜென்மாஷ்டமி, ஸ்ரீ ஜெயந்தினா நாவல் பழத்தை தேடுவோம். எங்க கிடைச்சாலும் ஒரு 4 பழமாவது கிடைச்சதுன்னா அதை பெருமானுக்கு அதை சமர்ப்பிச்சுட வேண்டியது. அதே போல சின்ன சின்னதா இந்த நெல்லிக்காய் போல வருது பாருங்க, அது கிடைச்சதுனாலும் பெருமானுக்கு அதை சமர்ப்பிப்பது. கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்து வைப்பது, பெருமானுக்கு அதை சேகரித்து வைப்பது, இதெல்லாம் பண்றோம். வருஷம் பூரா அப்படித்தான் இருக்கணுங்கிறார். அதனால மாம்பழத்தை ஒருத்தர் வாங்கினார், பெருமானுக்கு சமர்ப்பிச்சார். நன்னா கடிச்சு ருசிச்சு சாப்பிடணும்னு கொல்லைப்புறத்தில் போய் உட்கார்ந்து நூட்டார். நன்னா அதை சப்பு கொட்டி சாப்பிட்டுட்டார். கொட்டையை வீசி எறிஞ்சார். அவர் வீசி எறிஞ்ச நேரம் ரொம்ப நல்ல நேரம். உடனே அன்னைக்கு சாயங்காலம் மழையும் வந்தது. கொஞ்சமா அந்த மாங்கொட்டை எவ்விடத்துல வீசப்பட்டதோ அங்கிருந்து அந்த மான் தளிருங்கிறது உண்டாகி மான் செடியாகி அது மாமரமாகி அதுல இவர் இன்னைக்கு வந்து பார்க்கிறார். 20 வருஷம் கழிச்சு பார்க்கிறார், எங்க பார்த்தாலும் பழங்கள் பழுத்திருக்கின்றன. அவருக்கு ஆச்சரியம் தாங்கல. என்ன ஆச்சரியம், நான் ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டு ஒரு கொட்டையத்தான் வீசி எறிஞ்சேன், அந்த ஒரு கொட்டைக்குள்ள இத்தனை மாம்பழங்கள் இருக்கின்றனவா அப்படின்னு அவர் நினைச்சாரோ இல்லையோ. அதை போலத்தான் 30 பாசுரங்களுக்குள்ளே வேதம் அனைத்தும் நிரம்பி இருக்கின்றன. அதனாலதான் வேதம் அனைத்துக்கும் வித்துன்னு சொல்லப்படுகிறது. அப்ப பிரபந்த வைலட்சண்யம், இந்த பிரபந்தம், பிரபந்தம்னா என்ன? பந்தம்னா ஒரு கட்டி வைத்தல், ஒரு கட்டுப்பாடு, அதுதான் பந்தம்னு சொல்லுவா. பந்தத்துல மாட்டின்னு இருக்கேன் சொல்றோமா இல்லையா? என்னமோ பந்தம், சம்சார பந்தத்துல மாட்டிட்டு கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொல்றாளே. அப்ப பந்தம்னா ஒரு கட்டுக்குள்ளே இருக்கை, பிரபந்தம்னா ரொம்ப இறுக கட்டப்பட்டிருக்கைன்னு அர்த்தம். 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பசுமாட்டை இழுத்துண்டு போறவன் கயிறு கட்டி மூக்கணாங்கயிறுலாம் கட்டி இழுத்துட்டு ஒருத்தர் போறாருனால் அவர் முன்ன போவாரா பின்ன போவாரா? முன்னதான் போவார். அவர் இழுத்துண்டு போறார், பசுமாடு பின்னோடே வருகிறது. 4000 திவ்ய பிரபந்தம் ஏன் பேர் வச்சான்னா, திவ்ய தேசங்களிலே பகவானுக்கு முன்பாக செல்லுகிறவர்கள், அந்த பாசுரங்களை பாடிக்கொண்டு போகிறவர்கள், அவளுடைய மூக்கணாங்கயிறு அதை கையில பிடிச்சிட்டு பகவானை ஒரு மாட்டை இழுத்துட்டு போறா போல போறான்னு வச்சுக்கோங்க. பசுமாடு போறா போல பகவான் பின்னாடி வந்துட்டே இருப்பார். வேதம் கூட பகவானுக்கு பின்னாடி தான் வரும். ஆனா தமிழ் மறைங்கிறது ஆழ்வார்களுடைய அருளி செயல்கள், எம்பெருமானுக்கு முன்பாக செல்லும் வைபவம் அவைகளுக்கே உண்டு. என பிரபந்தம், அந்த பாட்டுக்களினாலே பகவான் நன்கு கட்டப்பட்டவனாக இருக்கிறான். அவர் வசப்பட்டுட்டார், பாசுரங்களுக்கு வசப்பட்டுட்டார், கட்டப்பட்டவரா இருக்கார். அதுதான் திவ்ய பிரபந்தங்களுக்கு இருக்கிற சிறப்பு. அப்ப பிரபந்த வைலட்சண்யம் முதல்ல பார்த்தது விஷய வைலட்சண்யம், விஷய வைலட்சண்யம்னு பார்த்தோம். அது என்ன விஷய வைலட்சண்யம்? நாராயணன் தான் எல்லாம்ங்கிறது தொடக்கத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு, முடிவிலையும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நல்ல விஷயம் இந்த நூலிலே ஆராயப்படுகிறது. பல அறநூல்களிலே சொல்லப்பட்ட விஷயம் இந்த நூலிலே நமக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. அப்ப விஷயத்தாலே வருகிற கௌரவம் திருப்பாவைக்கு உண்டு என்று தேறியது.
அடுத்தது பிரபந்த வைலட்சண்யம், அதான் வேதமனைத்துக்கும் வித்து. இந்த மாங்கொட்ட சமாச்சாரம் சொன்னே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி திருப்பாவை விளங்குகிறது. அதனாலே அந்த பிரபந்தத்துக்கு இருக்கிற ஒரு வைலட்சண்யம், ஒரு விலட்சணமான தன்மை அது நிச்சயமாக இருக்கிறது. சரி, சொன்னவள். அடுத்தது சொன்னவர் யார் சுவாமி? நம்ப தகுந்தவரா? யார் சொன்னா? ஒரு விஷயம் காதல பட்டா அதுதானே கேட்கிறோன்னு சொன்னேனே. அதை சொன்னது யாருனால், ஐயோ ஆண்டாளே சொல்லி இருக்கிறாள். திருப்பாவையை சொன்னவள் பகவானையே உணர்த்தி அந்த பெருமானை எழுப்பி அவனுக்கே வசப்பட்டிருக்கும் தனக்கு என்ன சொன்ன? பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சத சிரசித்தம் அத்தியாபயந்தி. பகவானை எழுப்பினா ஒரு பெரிய சொத்து, உன் சொத்து என்கிட்ட இருக்குன்னா. என்ன சொத்து? பாரதந்திரியம்ங்கிற சொத்து. பெருமானுக்கே வசப்பட்டிருக்கை, அவன் நினைவை பின் செல்லுகை. நமக்கு வேற ஆப்ஷனும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. அது ஒண்ணுதான் ஆப்ஷன். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நாம இசைந்திருக்கை, அதை வேண்டாவிருப்பாக இசைந்திடுகைங்கிறது கிடையாது. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை அவர் செய்து கொள்ளட்டும், அவர் இஷ்டம் என்று இருக்கைங்கிறோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதைத்தான் ஆண்டாள் உணர்த்தினாள். இது உன் சொத்து, உனக்கே நாங்கள் வசப்பட்டிருக்கிறோங்கிறது, அது உன்னுடைய மேலான சொத்து. அந்த சொத்தை உங்ககிட்ட கொடுக்க வந்திருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் உனக்கே வசப்பட்டிருப்போங்கிறது அர்த்தம். அந்த அர்த்தம் தான் திருப்பாவையிலே சொல்லப்படுகிறது. அப்போ அவனுக்கேயாக தன்னை கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தவளான ஆண்டாள் தனக்கு கைங்கரியங்களை கொடுன்னு வேண்டிக் கொண்டிருக்கிறாள். தமிழை நன்கு ஆண்டு அரங்கனுக்கு ஆளானார்கள் ஆழ்வார்கள். இதை கவனமா கேளுங்கோ. அரங்கனுக்கு தமிழ் பாசுரங்களை எல்லாம் சமர்ப்பித்தார்கள் ஆழ்வார்கள். தமிழை நன்கு ஆண்டார்கள். தமிழை நன்கு ஆண்டதினாலே அரங்கனுக்கு அடிமைகளாக ஆனார்கள். யாரு? ஆழ்வார்கள். தமிழை ஆண்டார்கள், அரங்கனுக்கு அடிமைகள் ஆனார்கள். ஆனா ஆண்டாள் செய்த காரியம் என்னன்னா, இவளோ தமிழோடு சேர்த்து அரங்கனையும் ஆண்ட வைபவத்திற்கு உரியவள். மற்ற ஆழ்வார்கள் தமிழ் ஆண்டு அரங்கனுக்கு அடிமைகள் ஆனார்கள். இவர் தமிழ் ஆண்டு அரங்கனை தனக்கு அடிமையாக்கினாள். இது ஆண்டாளுக்கு இருக்கிற பெருமை. சாட்சாத்து பூமி பிராட்டியினுடைய அவதாரமாக இருக்கிற ஆண்டாள் நாச்சியார் கருணையிலே கமலை ஸ்ரீ மகாலட்சுமியை ஒத்திருப்பள். அவதாரம்னா பூமி பிராட்டியினுடைய அவதாரம். ஆனா கருணை முதலான குணங்களை இட்டு பார்த்தால் சாட்சாத்து ஸ்ரீ மகாலட்சுமியே பிறந்தாளோ என்று இருப்பவள். அவ சொல்லப்பட்ட நூல், அந்த நூலை இயற்றியவருக்கு இத்தனை பெருமைகள் இருக்கிறது. அப்ப வக்திரு வைலட்சண்யம்ங்கிறது ஏற்பட்டு சொல்லியும் இந்த 3 விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல என்ன சொன்னேன்? அதாவது ஒரு ஆன்மீக நூல்னா அந்த நூல்ல சில விமர்சனங்களை நாம பண்ண வேண்டும். விமர்சனம்னா உங்களுக்கே தெரியும். ஒரு படம் வருகிறதுன்னா படம் பார்க்கிற ஆசை இருக்கிற பிள்ளைகள் கூட முதல்ல விமர்சனங்களை எல்லாம் பார்த்துருவா. யார் யார் எப்படி எப்படி ரெவ்யூ கொடுத்துருக்கா, எத்தனை ரேட்டிங்ஸ் போட்டிருக்கா, அதுக்குன்னு ஏதோ சில குறியீடெல்லாம் வச்சிருக்கா. சில படங்களை பார்த்துருக்கனால 7.3 போட்டிருப்பா. அத்தனை பேர் ரசிச்சிருக்கா. 10க்கு 7 பேர் இந்த படத்தை ஸ்லாகிச்சிருக்கான்னு அர்த்தம். ஒரு திரைப்படமே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 10க்கு 7 பேர் ஸ்லாகிச்சிருக்கா, கொண்டாடி இருக்கான்னா அப்படின்னா போலாம் போல் இருக்கேன், நல்லா இருக்கும் போல் இருக்கே. சில படங்களை பார்த்தீர்களானால் 3.2ன்னு போட்டிருப்பா. 10க்கு 3 பேர் தான் இதை ஓரளவு பரவாயில்லைன்னு சொல்லியிருக்கா. அப்படின்னா ரேட்டிங் நல்லா இல்லை, பார்க்கக்கூடாது அப்படின்னா விமர்சனம். எதொன்றையும் விமர்சனம் பண்ணி பார்க்கிறோம் இல்லையா? ஒரு நூலையும் அப்படித்தான் விமர்சனம் செய்து பார்க்க வேண்டும். என்னென்ன விமர்சனம்? அதுதான் 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்காக திரும்ப சொல்றேன். விஷய வைலட்சண்யம், பிரபந்த வைலட்சண்யம், வக்திரு வைலட்சண்யம். விஷய வைலட்சண்யம் நாராயணன் தான் எல்லாம்னு மற்ற நூல்களிலே சொல்லப்பட்ட கருத்து இதிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரபந்த வைலட்சண்யம் வேதமனைத்துக்கும் வித்துன்னு கொண்டாடப்படுறது. ஒரு மாங்கொட்டைக்குள்ள பெரிய மாமரமே இருக்கா போல வேத கருத்துகள் எல்லாம் திருப்பாவையின் கண் அமைந்துள்ளன. வக்திரு வைலட்சண்யம் யார் சொன்னாரோ சொன்னவர் பெருமை. சொன்னவர் சாட்சாத்து பூமி பிராட்டியினுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியார். அப்ப இந்த கோதையினுடைய கீதை திருப்பாவை இருக்கிறதே, இது கோவிந்தனுடைய கீதையை காட்டிலும் சிறந்ததாக இருக்கிறது. கோவிந்தன் கண்ணன் அவர் கொடுத்திருக்கிற கீதை, அதைத்தான் பகவத்கீதைன்னு சொல்லுகிறோம். அந்த நூல் சிறந்ததாக இருக்கலாம், ஆனா சொல்ல வேண்டிய கருத்தை அது கடைசியில தான் சொல்லித்து, எங்கோ கொண்டு போய் கடைசியிலே வைத்தது. அதுக்கு முன்ன சம்பந்தமில்லாத பல விஷயங்களை எல்லாம் சொல்லித்து. இப்போ உபன்யாசம் நீங்க எடுத்துக்கோங்களேன். ஒரு வையத்து வாழ்வீர்கள், அந்த பாட்டுக்கு அர்த்தத்தை தான் சொல்லணும்னு சொன்னா அது என்ன எவ்வளவு நாளி நமக்கு பிடிக்க போறது? 3 நிமிஷத்துல சொல்லி முடிச்சுடலாம். ஆனா அப்படி பண்றோமா? இல்லை இல்லை, அதற்குள்ளே உள்ளுரை பொருள்கள்னு நிறைய உண்டு. அந்த உள்ளுரை பொருள்களையும் சேர்த்து நாம கேட்டுக்கொண்டால்தான் அந்த பாசுரம் என்ன சொல்ல வருகிறதுங்கிறதே நமக்கு புரிய வரும். அப்படின்னு கொஞ்சம் நீட்டி முழக்கி சொல்றோம் இல்லையோ. ஒரு 10 நாள் முன்ன எங்க அம்மாவுக்கு யார் இடத்துல இருந்தோ ஒரு அலைபேசி அழைப்பு வந்தது. எங்க அம்மா எடுத்து பேசிட்டு இருந்தா.
எதிர்க்க பேசுறவர் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு சமையற் குறிப்பு அதை எங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு இருந்தா. ஆரம்பத்தில் அதை எப்படி பண்ணணும்னு கேட்டுட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க. என்னமோ அம்மா ஃபோனில் பேசிட்டு இருந்தா, யார் பேசலான்னு எனக்கு தெரியாது, எதிர்க்க யாருன்னு தெரியாது. காதில் விழுந்தது அப்படியே சொல்றேன், ஒட்டு கேட்கல, அங்கேயே இருந்ததுனால விழுந்தது. அப்போ என்ன காதில் விழுந்தது? அந்த இதை எடுத்துக்கணும், இந்த தனியாக எடுத்துக்கணும், மிளகு எடுத்துக்கணும், அதை அப்படியே முதல்ல கொஞ்சம் வறுத்துக்கணும், அதுக்கப்புறம் இப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு 2 நிமிஷத்துல சொல்லி முடிச்சுட்டா. ஆனால் அதுக்கப்புறம் வேற என்ன சமாச்சாரம்னு ஆரம்பிச்சு எங்கெங்கேயோ சுற்றி ஏதேதோ விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்துட்டு கொஞ்சம் கொல்லைப்புறத்துக்கு போனா, அங்கே போய் கருவேப்பிலை பறிக்கும் போது கொஞ்சம் அப்படியே காதில் ஃபோனை வச்சுன்னு பேசிட்டே வந்தா, உள்ளுக்குள்ளே வந்தா, திரும்பவும் தொடர்ந்தாள். சுமாராக 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி காலம் ஆயிடுத்து. ஆரம்பம் எப்படி ஆரம்பிச்சா, கொஞ்சம் மிளகு எடுத்துக்கோ, கொஞ்சம் தனியாக எடுத்துக்கணும், ஏதோ ஆரம்பிச்சா. அதை கொஞ்சம் வறுத்துக்கணும், பொடி பண்ணிக்கணும்னு ஏதோ சொன்னா. அப்புறம் ஏதேதோ பேச்செல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் திரும்ப ஃபோனை வைக்க போறா போல் இருக்கு. அப்போ என்ன சொன்னா, அதுதான், அதை எடுத்துட்டு முதல்ல வறுத்துக்கணும், அதை வறுத்துண்டு அப்புறம் இப்படி செய்யணும். எங்க ஆரம்பிச்சாலோ அங்கேயே கொண்டு போய் முடிச்சுட்டா. போனை வச்ச உடனே அடியேன்னு சொன்னேன், இது உபன்யாசகால் பண்ற வேலையை நீ பண்ணிருக்க. இப்போ ஆரம்பத்தில் அழகா ஆரம்பிச்சுட்டு மற்ற இடங்கள்லாம் நல்லா சுத்திட்டு கடைசியில் திரும்ப அதே விஷயத்துக்கு வந்துட்டு அதை எடுத்துக்கோ, அதை வறுத்துக்கோ, அதை பொடி பண்ணிக்கோ, அவ்வளவுதான். அது ஒன்றும் பெரிய கஷ்டமான காரியம் கிடையாது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் போனே பண்ணியிருக்கா. ஆனா நடுவில் எத்தனை விஷயங்கள் பேசுறா. இப்படித்தான் திருப்பா உபன்யாசம் நடக்கிறது, இப்படித்தான் நடத்தப்பட வேண்டும். ஏன்னா வெறும் அந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை மட்டும் சொல்லிட்டோம்னால் நமக்கு தெரிய வேண்டிய வைதிக சம்பந்தமான பல விஷயங்கள், நம்முடைய தர்மம் சம்பந்தமான பல விஷயங்கள், அதெல்லாம் சொல்றதுக்குன்னு உங்களை இன்னொரு மாசம் நாம கூப்பிட முடியுமா? இப்போ நீங்க வந்தப்பவே இதோட சேர்ந்துதான் கலந்த கட்டியா கொடுத்தாக வேண்டும். அப்படித்தான் இந்த அனுபவத்தையே செய்ய வேண்டும். அப்ப வக்திரு வைலட்சண்யம் ஆண்டாள் பாடியிருக்கிறாள்ங்கிறதே இந்த நூலுக்கு இருக்கிற ஒரு தனிப்பட்ட சிறப்பு. அப்ப என்னென்ன வைலட்சண்யம்? விஷய வைலட்சண்யம், விஷய கௌரவம் இருக்கிறது. பிரபந்த வைலட்சண்யம், பிரபந்த கௌரவம்ங்கிறது இருக்கிறது. வக்திரு வைலட்சண்யம் சொன்னவர் பெருமை, வக்திரு கௌரவம் அதுவும் இந்த நூலுக்கு உண்டு. அதனாலே திருப்பாவை கொள்ளத்தகுந்த நூல்களுக்குள்ளே நிச்சயமாக கொள்ளத்தகுந்த நூலாக இருக்கிறது. நம்பத்தகுந்தவர்களாலும் அதிகம் நம்பப்படுகின்றவளாக பிராட்டி விளங்குகிறாள். நம்பிக்கை நாயகி, நம்பிக்கை தாயார்லாம் சொல்லுமா போலே நம்பத்தகுந்தவர்களும் கூட அதிகபட்சம் யாரை நம்புகிறார்கள்னா பெருமாள் அவ்வளவு நம்புறதில்லை, தாயாரை நிச்சயமாக நம்புகிறார்கள். ஏன் பகவான் ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்கன்னா, அவர் மதில் மேல் பூனையை போல சுவாமி, எப்ப எந்த பக்கம் குதிப்பார்னு தெரியாது, என்ன செய்வார்னு தெரியாது. அவர் கிருபையை பார்த்தார்னா நம்மளை எல்லாம் நிச்சயமாக அவர் கரை சேர்த்துடுவார். நம்ம கர்மங்களை பார்த்தார்னா இன்னும் அதோகதிக்கு தள்ளிடுவார். அவர் இப்ப கிருபையை உபயோகிக்க போறாரா, இல்ல தன்னுடைய அந்த தண்டதரனா இருக்காரோ இல்லையோ, நாம பண்ணி இருக்கக்கூடிய கர்மங்களுக்கு சேர நம்மை தண்டிப்பவர், அந்த ஒரு உரிமையை அவர் இப்ப எடுத்துக்க போறாரா, இல்ல கருணையை எடுத்துக்க போறாரான்னா இது யாருக்கு தெரியும்? இது அவருக்கு தான் தெரியும், நாம யாருக்கும் தெரியாது. ஆனா பிராட்டிக்கு யாரையும் பிடிச்சு தள்ள தெரியாதுன்றான். அப்ப கோதா நாச்சியார், சூடி கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாள் நாச்சியார் நம்பத்தகுந்தவர்களாலும் நம்பப்படுகின்றவளாக விளங்குகின்றாள். அதனாலே திருப்பாவை ஏற்றம் மிக்கது. முதற் பாசுரம் அத்தனை பேரையும் அழைக்கிறாள். எல்லோரையும் அழைத்துக் கொண்டு பெருமானிடத்திலே செல்ல வேண்டும்ங்கிறது அவளுடைய ஆசை. ஏன்னா இன்கனி தனி அருந்தேல்னு சொல்லுவார்கள். ஒரு நல்ல பழம் கிடைச்சதுன்னா நான் மட்டும் போய் ஓரமா சாப்பிட்டு வந்துடுறேன்னு போலாமா? கூடவே கூடாது. அதை பலரோடும் பகிர்ந்து உண்கைங்கிறது ரொம்ப முக்கியம். நமக்கு சிறிதளவே கிடைத்தாலும் பலருக்கும் பகிரப்பட்டு பலரோடும் சேர்ந்து பருகப்படுகின்ற உண்ணப்படுகின்ற கனியோ உணவோ அது நமக்கு மிகுந்த ஏற்றத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். பகவத் அனுபவம்ங்கிறது பல பேரோட சேர்ந்து பண்ண வேண்டியது. இப்போ இந்த இடத்துலயே இத்தனை பேர் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், இன்னும் வரலாம். இத்தனை பேர் வந்திருக்கீங்க, ஒருத்தர் தான் ஒருத்தர் என்னை கூப்பிட்டுட்டு நான் மட்டும்தான் கேட்பேன், நீர் உட்காந்து சொல்லணும்னா ஐயோ சுவாமி அது எனக்கும் போர் அடிக்கும், உங்களுக்கும் போர் அடிக்கும். ஒருத்தர் மூஞ்சியே பார்த்து நம்ம எவ்வளோ நாளி என்னன்னு பேச முடியும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சுவாமி அப்படின்னு விடுவோம். ஏன்னா அது அத்தனை சுவாரஸ்யமாக இராது. அவர் என்னதான் கொடுக்குறேன்னு சொன்னாலும் 1.25 மணி காலம் 1.5 மணி காலம் சரி போனா பொறுத்து இவ்வளோ தரேங்கிறார் அதுக்காக சொல்லலாம்னு சொன்னாலும் மன நிறைவு ஏற்படுமான்னா ஏற்படவே செய்யாது. திருப்பதிக்கு போனா கூட ரொம்ப கூட்டம்னு நம்ம என்னதான் கொஞ்சம் மனசுக்குள்ள கொஞ்சம் வருத்தம் வேதனை எல்லாம் ஏற்பட்டாலும் அந்த கூட்டத்தின் இடையிலே பெருமாளை கோவிந்தான்னு சொல்லிட்டு நெருங்கி அவரை தரிசிக்கிற போது கிடைக்கிற ஆனந்தம் இருக்கு பாருங்க, அதை நீங்கள் தனித்து அவரை தரிசிக்கிற போது ஒருபோதும் கிடைக்காது. இன்னொன்னு கூட்டம் போறதுனால தான் அத்தனை பேர் அங்க போறான். என் ஊர் உலகத்துல கோயில்களே கிடையாதா? எத்தனை கோயில்கள்ல ஒரு பக்தன் வரமாட்டானான்னு பகவான் காத்துட்டு இருக்கான். எவனாவது அங்கே போய் நின்று அவனுடைய முகம் பார்த்து நலமான விசாரிக்கிறானா? ஒருத்தனும் விசாரிக்கிறது இல்லை. அப்ப கூட்டம் போனாத்தானே பெருமாளுக்கே பெருமையா இருக்கு. அந்த கூட்டத்திலே நின்று தரிசித்தால் தான் நமக்கும் பெருமை. அப்ப பகவத் அனுபவம்ங்கிறது இறை அனுபவம். தமிழ்ல சொன்னா பகவத் அனுபவம், இறை அனுபவம். அந்த இறை அனுபவம்ங்கிறது அடியார்களோட சேர்ந்து செய்யத்தக்கது.
எல்லோரையும் அழைத்து கொண்டுதான் போக வேண்டும் தீர்மானித்து கொண்டாள். தன்னுடைய தோழிமார்களை பார்த்துட்டு சக கோபிகைகளை பார்த்துட்டு, ஏன்னா எல்லாரையும் கோபிகைகளா மாத்தியாச்சு. இப்போ நாம இருக்கிற ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கிடையாது, கோகுலம் தான் சொல்லிட்டா. வடபெருங்கோயிலுடைய சந்நிதி அது நந்தகோபாலன் கண்ணனுடைய இல்லம்னு சொல்லிட்டா. உள்ளப்படுத்த இருக்கிற பெருமாள் தான் கண்ணன் சொல்லிட்டா. நீ யாரு? நான் ஒரு கோபிகை. நாங்கள்லாம் நீங்கள்லாம் கோபிகைகள் தான். நாம எல்லாம் என்ன பண்ண போறோம்? இப்ப கண்ணன் வாழ்ந்த காலத்துக்கே நாம எல்லாம் போயாச்சு. கண்ணனை போய் தட்டி எழுப்ப போறோம், கைங்கரியத்தை வேண்ட போகிறோம். சரி, எப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம் இந்த நோன்பைன்னு எல்லாரும் கேட்டா பாருங்க, நாளை தொடங்கி நாம ஆரம்பிக்க போறோம்னு சொல்லிட்டா. நாளை தொடங்கியா? பேஷா பண்ணிடலாமே, நாளைக்கு ஆரம்பிச்சுடலாம். நாளைக்கு என்ன நாள் அதெல்லாம் பார்க்கலையே, எல்லாம் பகவான் அடையணும்னு நினைக்கிற நாள் அது நல்ல நாள் தான். அதுக்கெல்லாம் ஒன்றும் நாம பஞ்சாங்கம்லாம் பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. இல்லை இருந்தாலும் சும்மா பார்த்துடலாமே அப்படின்னு பஞ்சாங்கம் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். பார்த்த உடனே ஒருத்தர் இப்படி மோபாயில விரலை வைத்து கொண்டு, ஓஹோ நாளைக்கு சூப்பர் நாள் அப்படின்னா என்ன நாள்? மார்கழி மாசமா இருக்கு. எப்பேற்பட்ட பாக்கியம் இது! மாசானாம் மார்கசீர்ஷோகம்னு கண்ணனாலே சொல்லப்பட்டிருக்கிற நாள். பெண்ணே, நீ ஏற்கனவே நாள் பார்த்துட்டு தான் வந்தியான்னு கேட்டார்கள். ஐயோ, நான் அதெல்லாம் பார்க்கவே இல்லை, நாளைக்கு மாசப்பரப்புன்னு கூட எனக்கு தெரியாது. விரதம் பண்ணணும், கண்ணனை அடையணும், அது நாளைக்கே வச்சுக்கலான்னு அப்படியே தான் முடிவெடுத்தேன். இப்போ வீட்டில் கூட யாருக்காவது வரன் பார்க்கிறோம்னா, ஒரு பெண்ணு கிடைச்சுட்டா, வரன்னா ஒரு பிள்ளை கிடைச்சுட்டார், இல்லை ஒரு பெண்ணை பார்க்கிறோம், கன்யா கிடைத்து விட்டாள்னா, சரி என்னைக்கு கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு பஞ்சாங்கத்தை திறந்த போதே ஒரு சுபமுகூர்த்த தினம் கண்ணிலே பட்டு அது எல்லாருக்கும் அனுகூலமாகவும் இருந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வீட்டில் எல்லாரையும் கேட்கணும் இல்லையா, அவரவர்களுடைய அவைலபிலிட்டி எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. எல்லாம் நீங்கள் கேட்ட பிற்பாடு பேஷா வச்சுக்கலான்னுட்டா பெருமாளுடைய எத்தனை ஆச்சரியமான கிருபை, திருவள்ளம் பாருங்க. அவருக்கு கல்யாணம் நிச்சயான உடனே பஞ்சாங்கத்தை திறந்தேன் சுவாமி, எந்த நாள் திருமணம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் எண்ணி இருந்தோமோ, அல்லது எந்த நாள் சாலச்சிறந்த நன்னாளோ அந்த நாள் தானாவே கிடைச்சு கொடுத்துங்கிறாள் இல்லையோ. அப்ப பெருமானுடைய திருவுள்ளம் இருக்கிறது அப்படின்னு நமக்கு ஒரு மன நிறைவு ஏற்படுறது. அதைத்தான் முதற்பாட்டாலே சொல்லுகிறார்கள். மார்கழி திங்கள் நமக்கு எப்பேற்பட்ட பாக்கியம்! நாளிலிருந்து தொடங்கி நடத்தணும்னு நினைத்தால் முதல் நாளே மார்கழி மாதமாக இருக்கிறது மிகச்சிறந்த மாதம். இந்த மாதத்திற்கு என்ன பெருமை? மற்ற மாதங்கள் அத்தனையும் இப்ப தையிலிருந்து ஆரம்பிச்சா பகற்பொழுது ஆரம்பம், தேவர்களுடைய ராத்திரி பொழுது முடிந்து பகற்பொழுது தொடங்கப்படவிருக்கிறது. அப்ப இந்த மாதம் ஒரு பின்மால பொழுது பிராம முகூர்த்தத்துக்கு சமமான காலமாக இருக்கிறது. விடிகாலை பொழுதுக்கு எப்போதுமே ஏற்றம் உண்டு, சத்வோத்தரமான காலம். அதனால இது மிகச்சிறந்த ஒரு காலம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். மதி நிறைந்தன்னு சொன்னால் சுக்லபக்ஷத்திலே நல்ல காரியங்கள் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. அப்படின்னா தேய்பிரையில் நல்ல காரியங்கள் பண்ணவே கூடாது, கெட்ட காரியங்கள் பண்ணுவான்னு அர்த்தம் இல்லை. எல்லா நாளும் நல்ல காரியங்கள் பண்ணணும். இருந்தாலும் சுப காரியங்களை செய்வதற்கு வளர்பிறையை தேர்ந்தெடுப்பவர்கள். அதைத்தான் மதி நிறைந்த நன்னாளால். எது நல்ல நாள்? அவனை அடைய வேண்டும்ங்கிற ஆசை ஏற்பட்ட நாள் தான் நல்ல நாள். அக்ரூரர் கம்சனிடத்துல வேலை பார்க்கிறார். கம்சன் தினந்தோறும் காலையில அக்ரூரான்னு ஒரு குரல் கொடுப்பான். அவர் ஓடோடி வருவார், வந்து நிற்பார். என்னன்னு கேட்பார், இன்னைக்கு என்னென்ன வேலை இருக்கு, யார் யாரை எங்கெங்க போய் ஹிம்சிக்கணும், நான் எங்கெங்க போகணும், இதுதான். வேற ஒன்றும் பெரிய வேலை கிடையாது கம்சனுக்கு. யார் யாரை என்னென்ன தொந்தரவு பண்றதுன்னு கேட்டுப்பான். அவர் ஏதோ பாவம் மிரட்டி அவரை வச்சிருக்கான் போல் இருக்கு, இல்லை வயிற்று பழப்பம், அவருக்கு வேற வழி தெரியல, அங்க இருந்து கொண்டிருக்கிறார். அங்கு உரையும் சாத்விகர்களிலே அவர் ஒருவர். அக்ரூர் ஆழ்வான்னு சம்பிரதாயத்திலே சொல்லுவார்கள். ரொம்ப சிறந்தவர், ரொம்ப நல்லவர். ஆனால் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கார், அங்கேயே இருந்துட்டு இருக்கார். தினந்தோறும் கம்சன் கூப்பிடுறானோ இல்லையோ, அவர் நினைச்சுப்பாரான், வாட்ஸ்அப்பில் இந்த குட் மார்னிங்னு 100 பேர் மெசேஜ் போட்டுவிட்டான்னு வச்சுக்கோங்க. பாதியை நாம் ஓப்பனே பண்ணியிருக்க மாட்டோம். நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்களே போய் பார்த்தீர்களானால் பாதி சேட்டு ஓப்பனே ஆகி இருக்காது. ஏன்னா வழவழான்னு குட் மார்னிங் டெய்லி போட்டுட்டே இருந்தான்னா அது சில நாள் ரிப்ளை பண்ணுறோம், சில நாள் பண்ண முடியறது இல்லை. அப்போ நம்ம என்ன நினைப்போம், இதுனா ஒரு குட் மார்னிங் மெசேஜ் டெய்லி பெரிய தொந்தரவா இருக்கே அப்படின்னு நினைக்கிறா போலே. அக்ரூரர் என்ன நினைச்சுப்பார், பெரிய தொந்தரவா இருக்கு, கம்சன் தான் டெய்லி எனக்கு குட் மார்னிங் சொல்றான். அது எங்க குட் மார்னிங்? கம்சன் கூட்டு சொன்னாலே அது குட் மார்னிங் கிடையாது, அது பேட் மார்னிங் தானே. எனக்கு நல்ல நாளே கிடையாதான்னு அவர் நினைச்சுட்டே இருந்தார். ஒரு நாள் கூப்பிட்டான் கம்சன், இங்க வா அக்ரூரான்னா. டெய்லி கூப்பிடுறா போல இன்னைக்கும் கூப்பிட்டுட்டான். ராஜாவா இருக்கான், போய்த்தான் ஆகணும். போய் நின்றார். என்னன்னு கேட்டார். நீ உடனே போய் கண்ணனையும் பலராமனையும் அழைத்துக் கொள்ள வேண்டும், அழைத்துக் கொண்டு வர வேண்டும்னு சொன்னா பாருங்க. கம்சா குட் மார்னிங்னார் இவர். இன்னைக்கு தான் எனக்கு குட் மார்னிங் அப்படின்னு சொல்றார். ஏன் இத்தனை நாளா நான் சொல்லிட்டு தான் இருந்தேன், நீ சொன்னதே கிடையாது அப்படின்னா, இத்தனை நாளா உனக்கு குட் மார்னிங்கா இருந்தது, எனக்கு இல்லை. அப்ப இன்னைக்கு தான் எனக்கு குட் மார்னிங். இப்போ கண்ணனையும் பலராமனையும் அழைத்து கொண்டு வான்னு கண்ணனை தரிசிப்பதற்கு ஒரு நல்வாய்ப்பை உண்டு பண்ணி கொடுத்தாய் அல்லவா, அந்த நாள் தான் நல்ல நாள். அதைத்தான் நன்னாளால். மிகச்சிறந்த நாள் எந்த நாள்? இறைவனை தரிசிக்க பெருகையாகிற நன்னாள் இருக்கிறதே
அந்த நாள் தான் நன்னாள். அவனை தரிசிக்க வேண்டும்ங்கிற ஆசை உண்டாகிற நாள் இருக்கிறதே, அந்த நாள் தான் நன்னாள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ. அத்தனை பேரும் நோன்பிற்கு அங்கமாக நீராட்டம் காண வேண்டும், எல்லோரும் வாருங்கோள், குளிக்க வாருங்கோள். இங்கே பெரிய விசாரம் நடந்தது. இது கூப்பிடணுமா? இப்போ நாளை காத்தால கோயிலுக்கு வாங்கணும், குளிச்சுட்டு வாங்குவோம் தான் அர்த்தம். நான் தனித்தனியாக சொல்லிட்டு இருப்பேன். நான் காத்தால வாங்கோ, வரிசை குளிச்சுட்டு நன்னா வாங்கோ, இந்த நாளில் சொல்ல வேண்டியிருக்கு, அது வேற விஷயம். ஆனால் கோயிலுக்கு வாங்கோன்னாலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், குளிச்சுட்டு தான் கூப்பிடுறாரு. நீங்கள் ஒரு பர்முடாசம் சட்டையும் போட்டுன்னு வந்துட்டு என்ன கோயிலுக்கு வர சொன்னீங்க கார்த்தால என்ன இப்படியா வர சொன்னேன் நான். ஏன்னா குளிச்சுட்டு வேஷ்டியெல்லாம் கட்டுன்னு வரக்கூடாது சுவாமி, இதை கூட உங்களுக்கு சொல்லணுமா? நெத்திக்கு ஒன்று இட்டுக்கல, ஐயோ நான் பல்லே தேக்கலை, நீர் ஏதோ வர சொன்னீருன்னு நான் வந்தேன். இப்படி யார் சுவாமி உம்மை வர சொன்னா? நீர் அதெல்லாம் சொல்லவே இல்லையே, கோயிலுக்கு வரணும்னு தானே சொன்னீர்னா, வரணும்னா இப்படித்தான் வரணும்னு புரிந்து கொள்ள மாட்டீர்களா? இப்போ ஸ்நாத்வா புஞ்சீத்த அப்படின்னு ஒரு பிரமாணம் இருக்கிறது. என்ன அர்த்தம்னா குளிச்சுட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னா, இப்போ சாப்பிடவான்னாலே அப்போ புரிஞ்சுக்கணும் இல்லையா? சாப்பிடவான்னாலே குளிச்சுட்டு தான் சாப்பிடணும். கூட்டுட்டான்னு அப்படியே வந்து உட்காந்துட முடியுமா? அப்போ தாயார்னு சொல்லுவா, முதல்ல போய் என்னன்னா பல்ல துறைக்கு குளிச்சுட்டு வா, அப்புறம் சாப்பிடலாம் அப்படிங்கிறாள் இல்லையோ? அதை போல குளிக்கிறத தனிப்பட சொல்ல வேண்டுமா? அது எல்லாருக்கும் தெரியாதான்னா, இங்க நீராடுங்கிறது சாதாரண குளியலை பற்றிய விசாரம் அன்று. பகவானாகிற தடாகத்திலே ஆழ அமிழ்ந்திருக்கை, அதைத்தான் இந்த இடத்திலே சொல்லுகிறார்கள். சாதாரணமா பகவான் எப்படி இருக்காருன்னா, ஒரு ஆழமான ஜலாசயத்தை போல இருக்கார், ஒரு நீர்நிலையை போல இருக்கார், சமுத்திரத்தை போல இருக்கார், ஒரு ஆற்றை போல இருக்கார், ஒரு சரோவரத்தை ஏரிய போல இருக்கார், பெரிய ஆழமான குளத்தை போல இருக்கார், மொத்தத்துல பயமூட்டக்கூடியவராகவும் இருக்கிறார். பரமபதத்துக்கே போனா கூட அந்த இடத்துல இருக்கிறவெல்லாம் நாம் அப்படியே வாயை பொழந்துட்டு அவரை பார்த்துட்டே போவோமா. வைகுண்டத்தில் அவர்கிட்ட போகும்போது வாயை பொழந்துட்டு அவர்கிட்ட போறேங்கிற மகிழ்ச்சியோடே போனால் அங்கே இருக்கிறவர்கள்லாம் நம்மகிட்ட சொல்லுவாங்க, ஜாகிரதையா போன்மாலாம். நான் கேட்டேன், இங்கே என்ன பெரிய ஜாகிரதை? என்ன எதிர்க்க வண்டி எவனாவது வேகமாக ஓட்டுன்னு வரப்போறானா? ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது. எதுக்கு ஜாகிரதைன்னா, ஐயோ அந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, இங்கே பெரிய பிரச்சனை எதிர்க்க உட்காந்துட்டு இருக்கு, உன்னை மொத்தமாக மூழ்கடித்து விடும், அதனால ஜாகிரதையாக போக வேண்டும். இதை ரொம்ப அழகா சொல்லுவா. நீர்நிலையிலே இறங்குகிறவர்கள் ஒருத்தர் கையை பிடிச்சுட்டு இறங்குறதுன்னு பார்த்துருக்கீங்களா? அது எதுக்காக? தான் ஜாகிரதையா இருக்கணுங்கிறதுக்காக. ஆனா எல்லா இடங்கள்லையும் அப்படி இருக்கிறது இல்லை, தன்னோடு சேர்த்து அவரையும் இழுத்தும் போகணுங்கிறதுக்காக கூட இருக்கலாம். அது நாம தான் புரிஞ்சுக்கணும், எந்த மாதிரி நண்பருங்கிறத புரிஞ்சுட்டு தான் கையை கொடுக்க வேண்டும். அப்ப கையை பிடிச்சுட்டு நீர்நிலையில இறங்குகிறார் போலே செஞ்சொற் கவிகாள் உயிர்காத்தாட் செம்மின் திருமாலிரும் சோலை. ஆழ்வார் பாடுறார் பாருங்க, செஞ்சொற் கவிகாள். மற்ற ஆழ்வார்களை எல்லாம் கூப்பிடுறார், நீங்க காப்பாற்றணும், உயிர் காத்து ஆட்செம்மின் வஞ்சக்கல்வன் மாமாயன் மாயக்கவி. பெருமான் எப்படி இருக்கான்? வஞ்சக்கல்வன் மாமாயனாக இருக்கிறான். நான் அவனிடத்துல மொத்தமா மூழ்கி போய் விடுவேன் போல இருக்கு, என்ன காப்பாத்துங்கோ. யாரை கூப்பிட்டார்? மத்தைய ஆழ்வார்களை கூப்பிட்டார். யாரை கூப்பிட்டார்? ஏற்கனவே தத்தளித்து கொண்டிருக்கிறவர்களை இவர் கூப்பிடுறார். அவர்கள் ஏற்கனவே இறங்கி தத்தளிச்சுட்டு இருக்கா. இவர் என்னையும் காப்பாத்து என்னையும் காப்பாத்துனா அவன் என்ன சொல்வா? இரியா எங்களை காப்பாத்திக்கிறதுக்கே வழி தெரியல, உன்னை எங்கேருந்து நாங்க காப்பாத்துறது? அப்ப பரமபதத்துக்கு வைகுண்டத்துக்கு போனாலும் அங்க சொல்லுவாங்க, பார்த்து போங்கோ அப்படிங்கிறா. அப்போ நீரிலே இழியும் அவர்கள் இறங்கும் அவர்கள் துணை தேட்டம் தேடுமா போலே, ஒருத்தர் துணையோட கையை பிடிச்சுட்டு இறங்குறா போலத்தான் பகவானிடத்திலே செல்ல வேண்டும். அப்ப நீராடன்னு சொன்னால் எம்பெருமானாகிற நீர்நிலையிலே ஆழ அமிழ்ந்திருக்கை, அதுதான் இவ்விடத்திலே சொல்லப்படுகிறது. தயரதன் பெத்த மரகத மணித்தடம்னு பாசுரம். வாசத்தடம் போல் வருவானே அப்படின்னு பாசுரம். பொத்தாமரை கயம் நீராடப் போனாள் என்று திருமங்கை ஆழ்வார் பாடுறார். அப்ப பகவானே ஒரு ஜலாசயம், நீர்நிலை. அந்த எம்பெருமானாகிற நீர்நிலையிலே ஆழ அமிழ வேண்டும், அதற்கு வாருங்கோள். பராசர பட்டர் ஸ்ரீரங்கநாதனை ரொம்ப நாள் கழிச்சு போய் சேவிச்சார். சேவிச்சே தம்முடைய கண்களை பார்த்து சொல்றார், பிப நயன புரஸ்தே ரங்கதுரியாபிதானம் ஸ்திதமிவ பரிபுல்ல புண்டரீகம் தடாகம். ஒரு தாமரை பூத்த காட்ட போல பகவான் இருக்கார். அவ்வளோ அழகா வர்ணிக்கிறார் பாருங்க. பெருமானை பார்த்தா ஒரு நீர்நிலை ஆட்டம் அவருக்கு தெரிகிறார். கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணிணையும் அரவிந்த அடி மகுதேன்னு ஆழ்வார் பாடினா போலே அவருடைய கண்களை பார்த்தா தாமரை ஆட்டம் தெரிகிறது, காதுகளை பார்த்தா தாமரை ஆட்டம் தெரிகிறது, திருவடிகளை பார்த்தா தாமரை ஆட்டம் தெரிகிறது, கைகளை பார்த்தா தாமரை ஆட்டம் தெரிகிறது. தாமரை பூத்த காடாட்டம் இருக்காரு பெருமாள், ஒரு ஜலாசயமாட்டம் நீர்நிலை ஆட்டம் இருக்கார். இது அப்படியே கண்களே வாரி பருகுங்கோள்ங்கிறார். கண்களை பார்த்து சொல்றார், பிப நயன புரஸ்தே, உன் கண்ணுக்கு எதிர இருக்கே அந்த நீர்நிலையை அப்படியே முற்றாக பருகி விடுங்கோள். அந்த இடம் அப்படியே வத்தி போனா போல ஆயிடணும். அப்படின்னா பகவானை முழுவதுமாக பருகி உங்களுக்குள்ளே எடுத்துக்கொள்ளுங்கோள் அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப நீராட ஆண்டாள் அழைத்திருப்பது
பகவத் அவகாகனத்தை, எம்பெருமானிடத்திலே ஆழ அமிழ்ந்திருக்கை யாதொன்று உண்டோ அதைத்தான் இவ்விடத்திலே சொல்லுகிறாள். இதை நினைவிலே கொள்ள வேண்டும். இன்னமும் சிறப்பான அர்த்தம் உண்டோ அதையும் சொல்றேன். நீராட. இப்போ சம்பிரதாயத்திலே பரிபாஷைன்னு உண்டு. ரொம்ப பெரியவர்கள் வருகிறார்கள்னா கிட்ட போய் நாம் என்ன சொல்லுவோம், எழுந்தருளுக அப்படின்னு சொல்லுவோம். நண்பர் வராருன்னு வச்சுக்கோ, வாப்பான்னு கூப்பிட்டுட்டு வந்துடுவோம். நண்பர் வராருன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் வராருன்னா வாப்பா, இல்லை வாடா, எப்போ வந்த, இப்போதான் வரியா அப்படின்னு கேட்போம். நல்லா கவனிச்சுக்கோங்க. நண்பரை பார்த்துட்டு ரொம்ப நாள் பழக்கம், வாடா போடான்னு கூப்பிடுற அளவுக்கு அத்தனை நெருக்கம். நான் திடீர்னு பார்த்துட்டு வாங்க 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 எழுந்தருளுக அப்படின்னா, என்னடா ஏதாவது நக்கலா விளையாடுறியா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்கேன், ரொம்ப கௌரவம் கொடுக்குறிய. இப்போ நான் அவர் சொன்னதை காதலியே வாங்கிக்கல, வாங்க வாங்க எழுந்தருளுக, உட்காருங்க, ஏதாவது அமுது செய்தருளுகிறதா. இது பல பேருக்கு புரியவே புரியாது. அவன் பார்த்தா என்னென்னமோ புதுசு புதுசாக என்னென்னமோ சொல்றிய, நீ என்ன கேட்கறது, இல்லை ஏதாவது காஃபி டீ ஏதாவது உங்களுக்கு கொண்டு வந்து தரட்டுமா, அமுது செய்தருளுகிறதா, என்னடா ரொம்ப ஓட்டிகிட்டே இருக்கேன், என்ன ஆச்சு சொல்லு, ஏன் இப்படிலாம் பேசுறேன். அப்போ ரொம்ப நெருக்கமான நண்பர்களாக இருந்தான்னா நாம தருகிற மரியாதையே அங்கு அவமரியாதையாக கருதப்படுகிறது. ரொம்ப மரியாதையா பேசணும்னா அவன் என்ன சொல்றான், ரொம்ப தான் அவனுமோ அப்போலேருந்து ஓட்டிகிட்டே இருக்கான், நானும் பார்த்துட்டே இருக்கேன், ரொம்ப என்ன இன்சல்ட் பண்ணிட்டாங்கிறான். நான் கேட்டேன், என்ன இன்சல்ட் பண்ணா ஒன்றுன்னா, வாங்கோ போங்கன்னு கூப்பிட்டான். சுவாமி, இது எங்காவது வாங்கோ போங்கோன்னு கூப்பிடுறது இன்சல்ட் பண்ணாருன்னு சொல்ல முடியுமா? மரியாதையா பேசியிருக்காருன்னா, அடப்போம் சுவாமி, எவ்வளோ நாள் பழக்கம், நாங்கள் குழந்தைகள்லேருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும், இன்னைக்கு என்னமோ வாங்கோ போங்கோன்னு கூப்பிட்டா இது இன்சல்ட் இல்லாத என்னமா, நான் இனிமேல் போவே மாட்டேன். அதே ரொம்ப பெரியவர் ஒருத்தர் வரைச்சே, நேற்றுக்கு தான் நண்பன் வாங்க போங்கன்னு கூப்பிட்டா அவர் கோபம் வந்துருத்து, இனிமேல் அப்படி யாரையும் கூப்பிடக்கூடாது போல் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். அடுத்த நாள் ரொம்ப படித்தவர், 80 வயசுக்கு ஒருத்தர் வரார், ஒரு பெரியவர், அவரை தரிசிப்பதே பெரிய பாக்கியம். அப்படிப்பட்டவர் ஒருத்தர் வந்துட்டு இருக்காருன்னா, ஏங்களா நேரவா இப்படி வந்து உட்காரு அப்படின்னா, சுற்றி இருக்கிற பாப்பா அப்படின்னா, அவ்வளோ பெரியவர் வராத மனுஷர் வந்திருக்கார், நம்ம வான் நீ பாட்டுக்கணும், நல்ல வேலை டா போட்டு கூப்பிடல, நீ நம்ம வான்னு கூப்பிட்டு இருக்கேன்னா, நேற்று நண்பன் எப்படி கோச்சுட்டான் பார்த்தீங்களோ இல்லையோன்னா, அவனை நீ மதித்ததே அவமதிப்பு, இவரை மதியாததே அவமதிப்பு. அதை என்ன புரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்ப யாரிடத்திலே எப்படி பேசுகிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னதான் இவர்கள் உற்ற தோழிகளாகவே இருந்தாலும், பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யம் இருந்தாலும், இப்ப பல அன்பர்களோடு நாம என்னதான் நெருங்கி பழகினாலும், அவர்கள் திவ்ய தேசங்களிலே கைங்கரியம் பண்றவாளா இருக்கான்னு வச்சுக்கோங்க, கோயிலுக்குள்ள அவர்களை நாம பார்க்கும்போது நாம வெளிப்பழக்கத்தை மனத்திலே வைத்து கொண்டு வாடா போடான்னெல்லாம் அவர்களை கூப்பிட்டு விடக்கூடாது. உங்க கூட படிச்சவாளா இருக்கலாம், வேலை பார்த்தவரா இருக்கலாம், ஆனா ஒரு இடம் பொருள்னு எல்லாம் உண்டோ இல்லையோ, அவர் இருக்கிற சூழ்நிலையை பார்த்துட்டு அந்த இடத்திற்கு தகுந்த மரியாதையை அவருக்கு தரத்தான் வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அங்க போயிட்டு நீ என் நண்பன் தானடா வாடானா பல பேர் எதிரில் அது முகம் சுழிக்கிறா போல ஆயிடும் இல்லையா? அது நமக்கும் பண்பை தாராது. அதனால நம்ம ஜாகிரதையாத்தான் பழக வேண்டும். அதுவும் பெருமானுடைய பக்தர்கள்னு சொல்லிவிட்டால் குழந்தைகளாகவே இருப்பினும், திருமங்கையாழ்வார் அதைத்தான் பாடினார், கணபுரம் கைதொழும் பிள்ளையே பிள்ளையன் எண்ண பெறுவரேன்னு பாடினார் இல்லையோ. ஒரு சின்ன குழந்தை அது திருக்கண்ணபுரம் கோபுரம் தெரியறது, உம்மாச்சி கோபுரம்னு கை கூப்பித்துன்னா நாம் என்ன பண்ணணும்னா அந்த குழந்தைய பார்த்து கை கூப்புங்கிறான். அது பெருமாள் கோயிலை காண்பிச்சு வண்டியில் போயிட்டே இருக்கு, அப்பா முன்னாடி உட்காந்து வச்சுன்னு வண்டி ஓட்டு இருக்கார், அம்மா பின்னாடி உட்காந்துட்டு இருக்கா, சின்ன குழந்தை 2 வயசு இருக்கலாம், 2.5 வயசு இருக்கலாம், அம்மா கோயில் கைகூப்பு அப்படின்னு அது சொல்றதுன்னா நீங்கள் கைகூப்ப வேண்டியது அந்த கோயிலை பார்த்து இல்லை, அந்த குழந்தைய பார்த்து. ஏன்னா இந்த அறிவு அந்த குழந்தைக்கு இருக்கோ இல்லையோ, ஒரு சந்நிதி இருக்கிறதென்றால் கைகூப்ப வேண்டும், பெருமானுடைய சந்நிதினா வணங்கணுங்கிற அறிவு இருக்குன்னு சொன்னால் அந்த குழந்தையை குழந்தையாக பார்க்காதீர்கள், மாஞானியாக பார்க்க வேண்டும்ங்கிறார். அதனால மரியாதையாத்தான் நடத்தணும். அந்த தருணத்திற்கு மரியாதையா நடத்துக்கோ. அதுக்கப்புறம் குழந்தைய வாங்க போங்கன்னே கூட்டு இருக்கணும்னு இப்ப சொல்லலை. அந்த குழந்தைக்கு அந்த விஷயத்திற்குண்டான கௌரவம் மதிப்பு அதை தரத்தான் வேண்டும். இதெல்லாம் இப்ப எதுக்காக சொல்றேன்னா, குளிக்க வாங்கோன்னு ஒரு வார்த்தையில ஒரு வரியில சொல்ல வேண்டியதை நீராடுன்னு பெரிய பதம் போட்டிருக்காளே. இப்ப ஏதாவது சாப்பிடுகிறீர்களா, இது மரியாதையான கேள்விதான். யாராவது வந்தான்னா ஏதாவது சாப்பிடுகிறீர்களா, பருகுவதற்கு தண்ணீர் கொண்டு வரட்டுமா அப்படின்னு கேட்கலாம். ரொம்ப பெரியவர்கள் வந்தா வைணவ பரிபாஷைன்னு ஒன்று சொன்னேனே, அதுல எப்படி கேட்கணும்னா, ஏதாவது அமுது செய்ய தேவருக்கு விருப்பமா, அமுது செய்யலாமா அப்படின்னு கேட்க வேண்டும். அதுன்னு அமுது செய்யலாமான்னா சாப்பிடலாமான்னு அர்த்தம். சாமானியர்கள் வந்தால் சாப்பிடலாமான்னு கேட்கிறோம். அறப்பெரியவர் ஒருத்தர் வந்துட்டாருன்னா அமுது செய்யலாமா, அமுது செய்து அருளலாமா அப்படின்னு கேட்கணும். எப்போ எழுந்தருளியது தேவரீர் அப்படின்னா எப்போ வந்தீங்கோன்னு அர்த்தம். சுவாமி இதுவே ரொம்ப சிம்பிளா இருக்கேன், எப்போ வந்தீங்கன்னு கேட்டு போறதை விட்டுட்டு என்னமோ ஒன்று சொன்னீர், என்னன்னா எப்போது எழுந்தருளியது தேவரீர், எப்போ ஏழித்து, அது இன்னும் சுருக்கம். எழுந்தருளியதுங்கிறதுனுடைய சுருக்கம் என்ன, எப்போ ஏழித்துன்னா அவர் என்ன தெரியுமா பதில் சொல்லணும், இப்பத்தான் வந்தேன் இல்ல அப்ப வந்தேன் இப்படித்தான் பதில் சொல்லணும். சில பேர் மறதியில் எப்படி தெரியுமா சொல்லுவா, இப்பத்தான் எழுந்தருளினேன்வா.
அது நாம தான் கேட்கணுமே தவிர அவர் அப்படி சொல்லக்கூடாது. எழுந்தருளினேன்னு தன்னை உயர்த்தியாக அவர் நவின்று கொள்வதுங்கிறது தகாது. கேட்கிறவர் கொஞ்சம் உயர்வா கேட்கணும். அதனால அவர் சொல்றச்சு அமுது செய்தருளித்தா சாப்பிட்டாச்சான்னா அமுது செய்தருளினேன் சொல்லக்கூடாது, சாப்பிட்டேன்னு தான் அவர் சொல்லணும். சாப்பிட்டாச்சான்னு நான் கேட்கக்கூடாது. கொஞ்சம் தலையை பிச்சுக்கிறா போலத்தான் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக தான் கேட்கணும். பெரியவர்களிடத்துல நாம் எப்படி பழகணுங்கிறது இருக்கும் இல்லையோ. அப்போ பெரியவர்களை பார்த்தா அமுது செய்தருளித்தா அப்படின்னா ஆச்சு சாப்பிட்டேன் அப்படின்னு அவர் பதில் சொல்லணும். இல்லை இனிமேல் தான் சாப்பிட போறேன்னு சொல்லணும். அமுது செய்தருளினேன், அமுது செய்தருள போகிறேன், இதெல்லாம் அவர் சொல்லக்கூடாது. எப்போது எழுந்தருளித்து? இப்பதான் வந்தேன், இது நல்ல பதில். இப்பதான் ஏழிண்டே இருக்கேன் அப்படின்வா சில பேர். இப்பதான் ஏழிண்டே இருக்கேன்னா சுவாமி அதை நீரே சொல்லிக்க கூடாது, நாங்க தான் வசத்தியா அவங்க சொல்லணுமே தவிர நீர் வசத்தை நீரே சொல்லிட்டு அப்ப நாங்க யார் எதுக்கு சொல்றது? இப்போ அப்ப நாம மற்ற பக்தர்களுக்கு கௌரவம் கொடுப்பது அது ரொம்ப முக்கியம். ஒரு பக்தன் ஒரு பக்தனை கண்டால் விழுந்து வணங்க வேண்டும். வைஷ்ணவோ வைஷ்ணவம் திருஷ்டுவா தண்டவத்து பிரணமேது புவின்னு பிரமாணம். நாம் என்ன பண்ணோம், அவர் அப்போ சரி அவர் விழுந்தா நாம விழலாம், இதெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் விழறாரா விழலையா உனக்கு எதுக்கு அந்த விசாரம்? நீ ஒன்னைத்தான் பார்க்கணுமே தவிர அவர் என்ன பண்றார், அவருக்கு ஸ்வரூபம் தெரிஞ்சிருக்கா, அதன்படி அவர் நடந்து கொள்கிறாரா, இந்த விசாரம் நமக்கு அவசியமே கிடையாது. நம்ம பணி ஒருத்தரை பார்த்தால் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்க வேண்டும். ஒரு கோல் விழுமா போலே. அதனால தான் தண்டம் சமர்ப்பித்தல்னா, அது ஏதோ தண்டத்துக்கு சமர்ப்பிக்கிறதுனால தண்டம் சமர்ப்பித்தல்னு பேர் கிடையாது. தண்டம் சமர்ப்பித்தல் ஒரு கொம்பை பிடிச்சுட்டு இருக்கோம், இதை பிடிச்சுட்டேன் விட்டம் கீழே விழுந்தது இல்லையோ. ஒரு கோலை விட்டா அது எப்படி ஒரு நிராவலம்பமா கீழே விழுமோ இல்லையோ, ஒரு பற்றுக்கோடு இல்லாம கீழே விழறா போலே நாமும் அடியவர்களை கண்டால் விழ வேண்டும். அப்படி விழுவதுங்கிறது ரொம்ப முக்கியம். பெரியவா வந்தா எழுந்து நிக்கணும்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த நாள்ல என்ன சொல்றா, நாங்க தான் உட்காந்துருக்கோம் இல்லையோ, அவர் ஏன் வராருன்னு கேட்கிறா. அவர் ஏன் வரார், உட்காந்துருக்கேன்னு தெரியுமோ இல்லையோ, அப்படி அப்படியே போக சொல்லுங்க. ஏன் எழுந்துக்கணும்னா அவருடைய நன்மைக்காகலாம் கிடையாது. நம்முடைய பஞ்ச பிராணங்கள் வெளியில கிளம்புமா. ஒரு பெரியவர் வரும்போது நாம உட்கார்ந்திருந்தோம்னால் உள்ளுக்குள்ள 5 பிராணங்கள் உண்டு. பிராணோபானபியான உதான சமானகான்னு சொல்லுவார்கள். இந்த 5 பிராணங்கள் இருக்கே, அவன் வரான் பெரியவன், நீ உட்கார்ந்துட்டு இருக்கியா, ஒன்னொன்னா நாங்க வெளியில போறோம், இந்த வீடு நாங்கள் குடியிருப்பதற்கு தகுதியானதே அன்று அப்படின்னு வெளியில கிளம்ப பார்க்குமா. நாம எழுந்து நின்றுட்டோம்னா வெளியில் கிளம்ப பார்த்த அந்த பிராணங்கள் உள்ளடங்கி உள்ளுக்குள்ளே செல்லும். அப்ப நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு தான் நாம எழுந்துக்கிறது. நம்ம ஆயுளை நாம வளர்த்து கொள்ள வேண்டும்னு சொன்னால் எவனவன் பெரியவர்களை எப்போதும் வணங்கி அவர்களை மகிழ்வித்து மகிழ்கின்றானோ, பெரியவர்களை கண்டால் எவனவன் வலம் வந்து அவர்களை மகிழ்விக்கின்றானோ, பெரியவர்கள் வரும்போது எவ்வவர்கள் எழுந்து நிற்கின்றார்களோ அவர்களுடைய ஆயுள் அதிகரிக்கிறதுன்னு சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லுகின்றன. அதனால அது நம்ம நன்மைக்காகவே செய்யலாம். மரியாதைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நமக்கு நன்மை உண்டாகும்னால் அதை செய்வதிலே என்ன குறை இருக்கிறது? அப்ப இத்தனை கதை எதுக்காகன்னா, என்னதான் சக தோழிகளாகவே இருந்தாலும் பெருமானிடத்திலே ஆட்பட்டவர்கள்னு வந்து விட்டார்கள் என்னால் ஏதோ நண்பர்களை நண்பிகளை நடத்தலா போல எல்லாம் நாம நடத்திட முடியாது. உயர்வாகத்தான் நடத்த வேண்டும், கௌரவமாகத்தான் அவர்களிடத்திலே நாம் வார்த்தையாட வேண்டும். அதனால தான் நீராடங்கிற பதத்தை இங்கே பிரயோகித்திருக்கிறாள், வசந்த வார்த்தையை போட்டிருக்கிறாள். போதுவீர் போதுவினோ, ஆசை இருக்கிறவர்கள் எல்லாம் வாருங்கள். பெரியாழ்வார் பாடினார், கூடு மனமுடையீர்கள் வரம்பொழி வந்தொல்லை கூடுமினோ. ஆசை இருக்கிறவா வாங்கோன்னு அப்பாவும் கூப்பிட்டிருக்கார், பெண்ணும் கூப்பிடுகிறாள். போதுவீர் போதுவினோ நேரிடையே சீர்மல்கம் ஆய்ப்பாடி மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளார் நீராட போதுவீர் போதுவினோ நேரிழையீர். ரொம்ப நிறைவாக அழகாக வரிசை வரிசையாக ஆபரணங்களை அணிந்து கொண்டிருக்கிற பெண்கள். பெண்களுக்கு யாது ஆபரணம்னா நல்ல குணங்களே ஆபரணம். அதுக்கு மேல ஒரு ஆபரணம் வேண்டுமான்னு, அந்த ஆபரணத்துக்கு இணையான ஆபரணம் அணிகலன் மத்தொன்னு கிடையாது. அதனால நல்ல ஆபரணங்கள் நல்ல குணங்கள். நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள். சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள். அங்க இருக்கிற பெண்களுக்கு யாது செல்வம்னா, இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கு, கவனமா இன்னும் நல்லா கவனமா கேளுங்கோ. அங்க இருக்கிற பெண்களுக்கு யாது பெரிய செல்வம்னால் கிருஷ்ணனாலே தீண்ட பெற்றிருக்கை, அதுதான் செல்வம். கண்ணன் போய் அப்படி தோல்ல கை போட்டு வாடி அங்க விளையாட்டு வரலான்னு அழைச்சிட்டு போறான்னா இதை விட ஒரு பெரிய செல்வம் விடுமான்னு, கண்ணனாலே வாடி போடி என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள்னா அந்த பெண்களுக்கு அதுவே செல்வம்னா. இதை பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப அழகா சொன்னார். வலி பாதி வழக்கு பாதி தர்மம் பாதி அப்படின்னார். என்னன்னு புரிய வைக்கிறேன். என்ன சுவாமி, ஏதோ வலி பாதி வழக்கு பாதி தர்மம் பாதி அப்படின்னு. வலி இருக்கு, வீட்டில் வழக்கம் இருக்கு, தர்மம் அதுதான் தேடிட்டு இருக்கோம்னார் ஒருத்தர்.
அதனால் இது மூணுமே நான் இப்போ பாதி பாதினா என்ன அர்த்தம், இது காரணம். என்னென்ன காரணம், அந்த பெண்களுக்கு என்ன சிறப்புங்கிறத சொல்கிறேன். வலி பாதினா இப்போ அங்கே ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு 30 பெண்கள் இருக்கான்னு வச்சுக்கோங்க. லட்சக்கணக்கில் இருந்தால் கண்ணன் காலத்தில் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். 30 பெண்கள் இருக்கான்னா அதில் 10 பெண்கள் எப்படிப்பட்டவர்கள்னா கண்ணனாலே ரொம்ப விரும்பப்பட்டவர்கள். கண்ணன் என்ன பண்றான், அந்த பெண்கள் சம்மதித்தாலும் சரி சம்மதிக்கலைனாலும் சரி எப்படியாவது அவர்களை நம்ம வசப்படுத்தி கொண்டு அவர்களோட விளையாடி கழித்திருக்க வேண்டும். இது கண்ணனுடைய அபிப்பிராயம். அப்படின்னா அவ வேண்டான்னாலும் இவன் விடுறதா இல்லை. இப்படி 10 பேர். அடுத்த 10 பேர் எப்படி இருக்கான்னா அவ என்ன சொல்றா, நமக்கு வகுத்த சுவாமி, நமக்கு நாயகனாக இருக்கிறவன் கண்ணன் தானே, அவனோட சேர்ந்திருப்பது தான் நமக்கு பெரிய பாக்கியம். அதுதான் ஸ்வரூபம், ஆன்மாவினுடைய தன்மைக்கு சேர்ந்தது. அதை நிச்சயமாக நாம புறந்தள்ளவே கூடாது, அந்த வாய்ப்பை நழுவ விடவே கூடாது. அவன் எப்போது வருவான் என்று எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும், அவனை வரவழைக்க வேண்டும். எப்படியோ அதே நினைச்சிட்டு இருக்கா. கண்ணன் பார்க்கிறார், இத்தனை உறுதியோடு இருக்கா, அவர்களோடும் சென்று விளையாடுவோம் என்று கண்ணன் வந்து விடுகிறான். இப்ப 20 பேரை கவர் பண்ணியாச்சு. முதல் 10 பேரு அவ வரலைன்னாலும் கண்ணன் விடுறதா இல்லை, அவனுக்கு அத்தனை பிடிச்சிருக்கா. அடுத்த 10 பேரு இதுதான் தர்மம், அவனோட இருக்கிறது தான் நம்முடைய ஆன்மாவினுடைய இயல்பிற்கு சேர்ந்தது. இது வழக்கு பாதி, வலி பாதி, வழக்கு பாதி, தர்மம் பாதி. அப்படின்னா அடுத்த 10 பேர், முதல் 10 பேரை நான் விடமாட்டேன்னு கண்ணன் எப்படி இருக்கானோ அதை போல இந்த கடைசி 10 பேர் எப்படி இருக்கான்னா கண்ணனை நாங்க விடமாட்டோம்னு இருக்கா. இப்ப மொத்தத்துல 30 பேரும் கண்ணனுக்கு ஆட்பட்டவாளா ஆயிட்டாடும் இல்லையோ. இதுதான் அந்த திருவாய்ப்பாடியிலே கோகுலத்திலே இருக்கிற பெண்களுக்கு அவர்களிடத்துல இருக்கிற செல்வச் செழிப்பு, சீர்மதுகம் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள், இதுவே செல்வம். அழகை மணவாள பெருமாள் நாயனார்ங்கிற ஆச்சாரியர் தெரிவிக்கிறார், கண்ணனாலே ஸ்பர்சிக்கப்பட்டிருக்கை, தொடப்பட்டிருக்கை, அதுவே இந்த பெண்களுக்கு கிடைத்த பெரும் செல்வம், நீடு நின்ன நிலையான செல்வம் அப்படின்னு சொல்லுகிறார். செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே வரதருமான் பாரோர் புகழப்படிந்தேலோர் எம்பாவாய். நந்தகோபாலன் கையில எப்போதும் ஒரு வேலை பிடிச்சுட்டு இருக்கார். ஏன்னா இடைக்குலத்துக்கு இடைச்சாதிக்கு அந்த வேல்ங்கிறது முக்கியமான ஆயுதமாம். அக்காலத்திலே அவர்கள் ஆடு மாடுகள்லாம் மேய்க்க போகும்போது நிச்சயமா அந்த வேலை கையில் எடுத்துட்டு தான் போறாளாம். அதனாலதான் இங்கே கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் பாடினாளா. கடைசியில பாருங்க, நின் கையில் வேல் போத்தின்னு பாடியிருக்கான். அப்ப கண்ணன் கையிலும் வேல் உண்டு என்று தேறுகிறது. அப்ப நந்தகோபாலன் கையில வேலை வச்சுட்டு இருக்கார். கண்ணன் கீழே படுக்க விரிப்பெல்லாம் போட்டு குழந்தைய விட்டுருக்கான்னு வச்சுக்கோங்க. இவர் வேலை வச்சுட்டு பக்கத்துலேயே உட்காந்துட்டு தரையை பார்த்துட்டே இருப்பாராம். ஒரு சின்ன எறும்பு அங்கே எங்கேயாவது வருதுன்னா இவர் புலி மேல பாயறா போல அதை போய் குத்தி கிழிச்சுட்டு தான் மறுவேலையே பார்ப்பார். இது சரியா தப்பான்னு விசாரம் வந்தது. பகவான் சொல்லிட்டார், என் பொருட்டு செய்யப்பட்ட தீமையும் கூட நன்மையே ஆகும்னுட்டார். ஏன் அவன் ஏன் போய் கொன்னான்? அந்த எறும்பு அவர் என்ன பண்ணித்து? ஐயோ, எறும்பு அவரையும் ஒன்றும் பண்ணல, உன்னையும் ஒன்றும் பண்ணல, அப்புறம் ஏன் கொன்னார்? நந்தகோபர் சொன்னார், உன்னை ஏதாவது பண்ணிடுமோன்னு பண்ணேன், இதுக்கு நீ எனக்கு தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்லைங்கிறார் அவர். ஏன்னா உனக்கு எந்த கஷ்டமும் ஏற்பட்டுவிடக்கூடாது. அதனால பகவான் பார்த்தார், எது புண்ணியம் எது பாப்பம்னு கேள்வி வந்தது. அவருக்கு பிடிச்சிருக்கா அதை நீங்க பண்ணீங்களான்னா அது பார்க்கறதுக்கு தீமையாட்டமே இருந்தாலும் அது அவருக்கு பிடிச்சிருந்தா அது புண்ணியம். பார்க்கறதுக்கு நன்மையாட்டமே இருந்தாலும் அது அவருக்கு பிடிக்கல, அவர் திருவுள்ளத்துக்கு அது ஒவ்வாத ஒரு விஷயமா இருக்குன்னா அது பாப்பம். அதனால நந்தகோபாலன் நல்லவன், கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். பெருமான் கண்ணழகல இத்தனை சிறந்தவனா இருக்கானே, இத்தனை அழகான கண்களை எங்கனம் பெற்றான்னா அது அம்மா கிட்ட இருந்து யசோத கிட்ட இருந்து வந்திருக்குன்னு விட்டான். யசோதையினுடைய அழகு அது அப்படியே கண்ணனுக்கு வந்திருக்கிறது. கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தார் நாராயணனே நமக்கே பரிதருவான். கார்மேனி கருத்த திருமேனி படைத்தவனாக இருக்கிறான். செங்கண் செம்மையான கண்கள் படைத்தவனாக இருக்கிறான். கதிர் மதியம் போல் முகத்தான் சூரியனாட்டமும் இருக்கார் பெருமாள், சந்திரனாட்டமும் இருக்கார். எதிரிகளுக்கு சூரியனை போல தகிக்கிறவராட்டம் இருக்கார். அன்பர்களுக்கு சந்திரனை போல தன்னழிய கொடுக்கிறவரா இருக்கார். கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பரிதருவார். பாரோர் புகழப்படிந்து நாராயணன் நமக்கு வேண்டிய கைங்கரியமாகிற புருஷார்த்தத்தை நிச்சயமாக தருவான். பாரோர் புகழப்படிந்து நாம நோன்பு நோற்பதை இந்த உலகமெல்லாம் கொண்டாடும் வண்ணம் நோன்பு நோற்க வேண்டும்
அப்படின்னு சங்கல்பித்துக் கொள்வதாக இந்த முதற் பாசுரம் அமைந்திருக்கிறது. இரண்டாம் பாசுரம் சுருக்கமாக அர்த்தங்களை இன்றைய தினம் விண்ணப்பித்திருக்கிறேன். விரிவான அர்த்தங்களை நாளை சொல்லுகிறேன். அவசியம் நாளைக்கு அனைவரும் வந்திருந்து நடத்தித்தர பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய பாசுரத்தை அனைவரும் சேர்ந்து அனுசந்திக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு அமைகிறேன். அடியேன். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிருஷிகள் கேளீரோ. பார்க்கடலுள் வையத்து இன்ன பரமனடிப்பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு ராமுடியோம் செய்யாதிர செய்யோம் தீக்குறளை சென்னோதோம் ஐயமும் பிச்சை மாந்தனையும் கைகாட்டி உயுமாறி உகந்தேலூரில் பாவாய். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ருமணீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ಸಂತೋಷ.